கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Shall we read from Isaiah chapter 60? ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். Read the first two verses. முதல் இரண்டாம் வசனங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people, but the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. We have been studying the word of God under the central theme, Time's Up. இந்நாட்களில் இந்த வேத பாடத்தின் அடிப்படை மையப் பொருளாகிய நேரம் ஆகிவிட்டது, சமயம் ஆகிவிட்டது என்கிற தலைப்பில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Jesus is coming very soon. இயேசு அதிசீக்கிரம் வரப்போகிறார். And we have just enough time to get ready. To delay anymore and do something else other than getting ready is going to be dangerous for us. நாம் ஆயத்தமாகுவதற்கு கொஞ்ச நேரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நேரம் மாத்திரமே இருக்கிறது. அந்த நேரத்தை நாம் ஆயத்தமாக பிரயோஜனப்படுத்தாமல் போவோமானால் அந்த நேரம் நமக்கு ஆபத்தாய் முடிந்துவிடும். That's why to wake ourselves up, these meetings are being held. நம்மை ஆகினால் எழுப்பும்படியாகவே இந்த கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. Some time back, one Christian pastor made some statements like this. கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இப்படி ஒரு வாக்கியத்தை சொன்னார். Some people, some Christians keep saying Jesus is coming, Jesus is coming. They're always preaching about this. சில கிறிஸ்தவர்கள் சிலர் எப்பொழுதுமே இயேசு அதிசீக்கிரம் வருகிறார் வருகிறார் என்று சொல்லி எப்பொழுதுமே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். Let him come when he comes. அவருக்கு எப்பொழுது வர தோன்றுகிறதோ அவர் வரும்போது வரட்டும். அவர் வரும்போது வரட்டும். But we have to concentrate on what we have to do today. What is the use of going on talking he is coming, he is coming? நாம் செய்ய வேண்டியதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அவர் வருகிறார் வருகிறார் என்று அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பதினால் என்ன பிரயோஜனம்? We have to know what to do today. இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். So that was that pastor's argument. இதுதான் அந்த பாதிரியார்களின் தர்க்கமாய் இருக்கிறது. He said, don't keep talking about second coming all the time. சொல்லுகிறார், எப்பொழுதுமே இரண்டாம் வருகை குறித்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம். Concentrate on what you have to do today. இன்றைக்கு என்ன செய்ய வேண்டிய அத்தியாவசிய வேலை அதை யோசிப்பாயாக. But what we are trying to tell you is that Jesus is going to come in our lifetime. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவிய நாட்களில் தானே, இந்த காலத்தில் தானே அவர் வரப்போகிறார். He is not going to come 200 years after this. அவர் ஏதோ 200 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிறார் அல்ல. He is going to come when most of us are alive. அவர் எப்பொழுது வருகிறார் என்றால், நம்மில் அநேகர் உயிரோடு இருக்கும் இந்த காலத்தில் தானே அவர் வரப்போகிறார். And we are trying to show you things that are happening in this world to prove this. இதை நிரூபிக்கும்படியாக இந்த உலகத்தில் நடக்கிறதான சம்பவங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன். And like that pastor said, we should know what to do now. That's exactly what we are saying. We are now preaching on what we should do now so that when Jesus comes we can go. அந்த பாதிரியார் சொன்னாரே, இன்றைக்கு நாம் என்ன அத்தியாவசியமாய் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொன்னாரே, அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Read Matthew chapter 24 verse 45 and 46. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45 46ஆம் வசனங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். Who then is a faithful and wise servant, whom his Lord hath made ruler over his household, to give them meat in due season? Blessed is that servant whom his Lord, when he cometh, shall find so doing. You are God's household. நீங்களே தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். You are God's sheep. நீங்களே தேவனுடைய ஆடுகளாய் இருக்கிறீர்கள். We God's servants have been assigned the responsibility of giving you food, the right food in the right season. சரியான வேளையில் தக்க வேளையில் சரியான உணவை கொடுக்கும்படிக்கே தெய்வ ஊழியர்களாகி எங்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. If you look at that word due season in that verse, அந்த வசனத்திலே அந்த தக்க வேளை என்பதை நாம் பார்க்கும் பொழுது, it is not referring to the convenience of the season but the
but the task that is at hand in that season. அது ஏதோ அந்த காலத்திற்கு ஏற்றவண்ணமாக அல்ல, அந்த தகுந்த வேளைக்கு ஏற்ற வேலையா இருக்கிறது. So at this time there is a kind of food that we must give you. இந்த காலகட்டத்தில் இந்த வேளையில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆகாரம் உண்டு. So this is a season where you need a certain kind of food. இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விதமான ஆகாரம் உங்களுக்கு தேவையா இருக்கிறது. This verse that we read says, blessed is that servant of God who gives you that right kind of season, right kind of food for that season. அந்த காலத்திற்கு ஏற்றவண்ணமாய் உங்களுக்கு ஆகாரத்தை அளிக்கிறதான அந்த எஜமான் பாக்கியவான். So we are giving you food that is essential for these last days so that we might go when Jesus comes. இயேசு வரும்பொழுது நாம் யாவரும் எடுக்கப்படும்படியாக இந்த கடைசி நாட்களுக்கு ஏற்றவண்ணமான ஆகாரத்தை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். Few years ago I was speaking on this subject about the nearness of the coming of Jesus in North India. வட இந்தியாவிலே கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக கடைசி காலம் கடைசி நாட்கள் என்கிறதான இதே தலைப்பை ஒத்ததான காரியங்களை அங்கு பேசிக் கொண்டிருந்தேன். After the meeting was over, one servant of God came to me. கூட்டம் முடிந்தவுடனே ஒரு தேவ ஊழியக்காரனிடத்தில் வந்து and he shared his experience. அவர் தன்னுடைய அனுபவத்தை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். He said, I have been speaking in our weekly Bible studies on a certain subject. அவர் சொன்னார், வாரம் நடக்கிறதான வார வேத பாடங்களிலே ஒரு குறிப்பிட்ட பொருளை குறித்து நான் பேசிக் கொண்டு வருகிறேன். And the Spirit of the Lord kept urging me saying, stop this subject, speak on the second coming of Jesus. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ, நீ பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த தலைப்பை நிறுத்திவிட்டு கடைசி காலம் என்கிறதான அந்த தலைப்பில் நீ பேசுவாயாக என்று ஆவியானவர் என்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். Then this brother kept hesitating because how much can you speak on second coming? Maybe 5 or 6 sermons. After that, how much? So, Lord, how can I start a new Bible study where I can just speak 5 or 6 sermons and after that stop? So he was hesitant. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் தயக்கம் அடைந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து, இரண்டாம் வருகை குறித்து எவ்வளவு நாட்கள் பேச முடியும்? 5 அல்லது 6 தூதுகள் வேத பாடங்கள் கொடுத்து விடலாம். அதற்கு பின்பு என்ன பேசுவது என்று ஆண்டவரே எனக்கு தயக்கமாய் இருக்கிறது, என்ன பேசுவது அறியாமல் இருக்கிறேன் என்று சொன்னார். Then the elder sister in his church came to him and said, brother, please stop this subject, start speaking about the second coming of Jesus. அப்படி இருக்கிறதான காலகட்டத்தில் உடனடியாக அங்கிருந்ததான மூத்த தேவ ஊழியக்காரி அவரிடத்தில் வந்து, சகோதரனே, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தலைப்பை நிறுத்திவிட்டு வேத பாடத்தில் இனிமேல் இரண்டாம் வருகையை பேச ஆரம்பியுங்கள். Then this brother got shocked. Why are you saying this, sister? Because the Spirit of God has been saying the same thing to me, but I'm hesitating because I can't speak much on this subject. உடனடியாக அவர் திடுக்கிட்டு போனார். ஆவியானவர் இந்த தலைப்பிலேயே என்னால் அதிகமாக பேச வேண்டும் என்று என்னை உணர்த்தின பொழுதும் என்னால் இவ்வளவு அதிகமாக பேச முடியாது, 6 அல்லது 5 வேத பாடங்களை நடத்த முடியும் என்று நான் தயக்கமாய் இருக்கிறேன். Then that sister said, அப்பொழுது அந்த சகோதரி சொன்னார்கள், brother, there's a reason why I'm telling you to speak on the second coming. இந்த இரண்டாம் வருகை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று ஏன் உங்களுக்கு சகோதரி நான் சொல்கிறேன் தெரியுமா? அதற்கு ஒரு காரணம் உண்டு. And she quoted an incident of another brother, a servant of God. இன்னொரு தெய்வ ஊழியனுக்கு நடந்ததான ஒரு சம்பவத்தை அங்கே அவர்கள் கோட்பாடிட்டு சொன்னார்கள். In that period, a servant of God, a brother, was going by scooter. அந்த நாட்களிலே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அந்த ஸ்கூட்டரில் போய் கொண்டிருந்தாராம். And an old man asked for a lift. உடனடியாக ஒரு வயது சென்றவர், ஐயா என்னை ஏற்றிக் கொண்டு போங்களேன் என்று கேட்டாராம். On the way, so he stopped the scooter and got the man to ride in the pillion, and they were going together. வழியிலே அப்படியே நிறுத்தி அந்த வயதானவரையும் தன்னுடைய ஸ்கூட்டரில் ஏற்றிக் கொண்டு அப்படியே அந்த சாலையில் அவர் போய் கொண்டிருந்தார். And the two picked up conversation. உடனடியாக இந்த இருவரும் சம்பாஷிக்க தொடங்கினார்கள். The old man asked this servant of God, on what subject are you speaking on in the Bible studies? He asked. அந்த வயது சென்றவர், ஐயா என்னை ஏற்றுக்கொண்டு போங்களேன்னு சொல்லி ஏற்றி வந்து கொண்டிருக்கிறாரே, அவர் இவரை பார்த்து, ஐயா நீங்கள் எந்த தலைப்பிலே வேத பாடத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? So this servant of God got a shock. This man seems to be a stranger and he's asking me, what Bible study are you conducting? உடனடியாக இந்த தேவ ஊழியனுக்கு திடுக்கிட்டு கலக்கமடைந்து, இவருக்கு இந்த முதியவர் யார் என்றே எனக்கு தெரியாது, இவர் வந்து என்ன தலைப்பில் வேத பாடம் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறாரே என்று திடுக்கிட்டு போனார். So this brother mentioned a particular subject. உடனடியாக இந்த சகோதரன் எந்த தலைப்பில் பேசுகிறோம் என்பதை சொன்னார்.
And the old man said, வயதானவர் இப்பொழுது சொன்னார், dear brother, stop talking on that subject, start speaking on the second coming of Christ. அருமையான சகோதரனே, அந்த பொருளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், அதை நிறுத்திவிடு. இப்பொழுது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நீ பேச ஆரம்பிக்க வேண்டும். This brother got a shock. Who is this man asking me to change my subject and speak on another Bible study? இப்பொழுது இவருக்கு இன்னும் திடுக்கிட்டு போய், யார் இந்த மனுஷன் வந்து என்ன வேத பாடத்தை நான் பேச வேண்டும் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. He looked back, and the man was missing. The old man had gone. உடனடியாக யார் இவர் என்று சொல்லி அவரை திரும்பி பார்க்க அந்த ஸ்கூட்டர் லெவல் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த பொழுது அந்த வண்டியில் யாரும் இல்லை, முதியவரோ மறைந்து போனார். So it was a message from God. Stop this. Start speaking on the second coming of Christ. ஆகையினால் இதை நிறுத்திவிட்டு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்தே நீ பேசுவாயாக என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தியாயிருக்கிறது. So the elder sister mentioned this story to that brother, and that brother mentioned it to me when I had gone there. நான் அங்கே போன பொழுது இந்த மூத்த சகோதரி அவரிடத்தில் சொன்னதை அந்த ஊழியக்காரர் என்னிடத்தில் சொன்னார். So what I'm trying to tell you, the Spirit of God is urging us to speak, because this is the season to speak about the second coming of Christ. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவ ஆவியானவர் எங்களை உணர்த்தி ஏவி இந்த காரியத்தையே, இந்த காலத்துக்கு ஏற்றதான இந்த காரியத்தையே அவசியமாய் பேச வேண்டும் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறார். Some years ago, a man of God had a dream. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தெய்வ மனுஷன் ஒரு சொப்பனம் கண்டார். As we read just now in the key verse, நாம் இப்பொழுது மூல வசனத்தை வாசித்தோமே, அதன்படியாக darkness shall cover the earth, and gross darkness will cover the people. இருள் பூமியையும் காரிருள் பூமியை மூடுகிறது, ஜனங்களை மூடுகிறது. So we are living in such a time when darkness is covering the earth. நாம் இந்த இருளானது பூமியை மூடுகிறதான அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So this man of God in the dream saw how the forces of Satan, evil powers, are marching towards the church of God to fight against it, and the church is sleeping. எப்படி இருளின் அந்த சக்திகள் யாவும் தேவனுடைய சபைக்கு விரோதமாய் அவைகள் யுத்தம் செய்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்றன, சபையோ தூங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த தேவ மனுஷன் கண்டபடியினால் சொல்லுகிறார். The church is in an army camp. சபையானது ஒரு ராணுவ முகாமில் காணப்படுகிறது. Many are sleeping. அங்கே அநேகர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். Many are laughing. அநேகர் சிரித்தும் கொண்டிருக்கிறார்கள். Many are children. அநேகர் பிள்ளைகளாய் குழந்தைகளாய் இருக்கிறார்கள். Some are getting ready to fight, but they have no armor. ஆனால் சிலரோ யுத்தத்திற்கு போக வேண்டும் என்று ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு எந்த கருவிகள் ஆயுதங்களும் இல்லை. So the church is not ready to fight the battle. ஆகையினாலே சபையானது யுத்தம் செய்ய ஆயத்தமாய் இருக்கவில்லை. So all this is going to happen in our days, and that's why this sermon, these studies are a wake up call, that we might wake up and come to our senses and realize what's going on and get ready to face our adversary. இவைகள் யாவுமே இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தான் நம்மை தட்டி எழுப்பும்படி எழுப்புகிற மணியோசை அடித்து இந்த வேத பாடத்தினூடாய் நம்மை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. So I think it is wrong to say, stop speaking about the second coming of Christ. Let him come when he comes. We need to know what's going on now. This is what we should do now. ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து பேச வேண்டாம், நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுது இன்றைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கலாம் என்று சொல்வது தவறு. அதே நேரத்தில் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வருகைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்க வேண்டும். Yesterday we studied a little about this symbol. நேற்றுக்கு இந்த சின்னத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கண்டோம். It is a symbol designed by a group of people who call themselves the elite, the top people of this world, and they are planning to rule this planet. இந்த சின்னமானது உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பணம் வாய்ந்த ஒரு முக்கியஸ்தர்களாலே அது ஏற்படுத்தப்பட்டது, ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை செலுத்தும்படியாக. So we studied a little about one meaning that is hidden in this symbol. இந்த சின்னத்தில் மறைந்ததான ஒரு அர்த்தத்தை நாம் நேற்றைக்கு படித்தோம். Today we are going to see another meaning of this symbol. இன்றைக்கு இந்த சின்னத்தில் இருக்கிற வேறு ஒரு அர்த்தத்தையும் குறித்து நாம் படிக்க போகிறோம். This refers to a tower. இந்த நடுமத்தியில் காண்கிறதான ஒரு கோபுரத்தை நாம் பார்க்கிறோம். It represents the Tower of Babel. இது பாபேலின் கோபுரம். Just like the Tower of Babel is an unfinished tower, this is also an unfinished tower. எப்படி பாபேலின் கோபுரம் முழுமை அடையாமல் இருக்கிறதோ அதே வண்ணமாக இந்த சின்னத்திலேயும் ஒரு முழுமை அடையாத ஒரு கோபுரத்தை காண்கிறோம். This tower or a pyramid represents man reaching out to God.
இந்த கோபுரம், இந்த பிரமிடானது மனிதன் தேவனை அடைவதை காட்டுகிறது. Reaching out to God, attempting to reach God. மனிதன் எப்படியாகிலும் தேவனிடத்தை போய் சேர்ந்து விட வேண்டும் என்கிறதான அந்த அர்த்தத்தை காண்பிக்கிறது. So there are so many religions today, man is trying to reach out to God. இன்றைக்கு மனிதன் தெய்வத்தை போய் எப்படியாகிலும் அடைந்து விட வேண்டும் என்று பல மதங்கள் But காணப்படுகின்றன. the symbol says that something unexpected is going to happen. ஆனால் இந்த சின்னம் என்ன சொல்லுகிறது என்றால், ஏதோ எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்க போகிறது. As I told you yesterday, நேற்றைக்கு நான் சொன்ன வண்ணமாக this sign, this eye that seems to complete this tower is the eye of Satan. இந்த கோபுரத்தை முழுமையடைய செய்ய போகிறது. நேற்றைக்கு நான் சொன்ன வண்ணமாக அங்கே மேலே காண்கிறதான சகலத்தையும் காணும் கண் அந்த கோபுரத்தை முழுமையட செய்ய போகிறது. அதுதான் சாத்தானின் கண்ணா இருக்கிறது. So as man reaches out to God, something wrong is going to take place. மனிதன் தேவனிடத்தை எப்படியாகிலும் சேர்ந்து விட வேண்டும் என்று அப்படி முயற்சிக்கும் பொழுது ஏதோ ஒரு தவறான காரியம் நடக்க போகிறது. As I told you yesterday, the people who are going to rule this world have already sold their souls to Satan. நேற்றைக்கு நான் சொன்ன வண்ணமாக இந்த முக்கியஸ்தர்கள் ஏற்கனவே தங்களுடைய ஆத்துமாக்களை சாத்தானுக்கு விற்று போட்டிருக்கிறார்கள். So they are cooperating with Satan to bring the world together under their control. எப்படியாகிலும் முழு உலகத்தையும் தங்களுடைய கட்டுக்குள் அதிகாரத்திற்குள் கொண்டு வரும்படியாக இந்த முக்கியஸ்தர்கள் சாத்தானோடு கூட சேர்ந்து ஒத்துழைத்து வேலை செய்வார்கள். So just like in the early days, like man made a tower that reaches to heaven. எப்படி ஆதி நாட்களில் மனிதன் பரலோகத்தை வானத்தை எட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் கோபுரத்தை கட்டினானோ. Let us be one, they said in Genesis chapter 11. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் யாவரும் ஒன்றாயிருப்போம். Read 11:4. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்னும் அவர்கள் நாம் பூமியின் பீந்தகும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். And they said, Go to, let us build us a city and a tower, whose top may reach into heaven, and let us make us a name, lest we be scattered abroad upon the face of the whole earth. You see two things here. இங்கே இரண்டு காரியங்களை காண்கிறோம். Let's make a tower that goes to heaven, reaches heaven. வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை நாம் கட்டுவோம். Two, let's be one, let's not be scattered. இரண்டாவது, நாம் பிரிந்து போகாமல், நாம் யாவரும் சிதறடிக்கப்படாமல் ஒன்றாயிருப்போம். So this tower represents a religious unity. ஆகையினாலே இந்த கோபுரமானது ஒரு மதங்களின் ஒருமைப்பாட்டை, ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Today in this world, many religious leaders are getting together and having conferences on how all Christians can be one, and ultimately how all religions can be one. இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் மதத்தின் பெயர் பெற்றதான உயர் தலைவர்கள் எல்லா மதங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றாய் சேர்ந்து கிறிஸ்தவர்கள் நாம் யாவரும் ஒன்றாயிருப்போம் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல எல்லா மதங்களும் நாம் சேர்ந்து ஒன்றாயிருப்போம் என்று சொல்லி அவர்கள் பல குழுக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். And the Bible says that a world religious leader, just like a government leader is coming, the Antichrist, there's going to be a world religious leader also coming. எப்படி ஒரு உலக அரசாங்க அதிகாரியாக சாத்தான் அந்திகிறிஸ்து வருவானோ, அதே வண்ணமாக ஒரு உலக அதிபனும் வருவான் என்று சொல்லி வேதமே சொல்லுகிறது. Read Revelation chapter 13 and verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலுசர்ப்பத்தை போல பேசினது. And I beheld another beast coming up out of the earth, and he has 2 horns like a lamb, and he spake as a dragon. In verse 1, முதலாம் வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசிக்கும் the பொழுது government leader, the world dictator, comes to power. அங்கே அரசாங்க அதிகாரி, சர்வாதிகாரி இங்கே ஆளுகைக்கு வருகிறான். The
whole world is going to come under one government, I told you on the first day. முதல் நாள் நான் சொன்ன வண்ணமாக முழு உலகமும் ஒரே அரசாங்கத்திற்கு கீழாய் வரப்போகிறது. One man is going to rule the whole world. ஒரே மனிதன் முழு உலகத்தையும் ஆளப் போகிறான். He is represented by a beast in the first verse. முதலாம் வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாக அவன் ஒரு மிருகமாய் வெளிப்படுகிறான். Now the Bible says that he rises from the sea. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் கடலில் இருந்து எழும்புகிறான். And the second beast that rises up after him rises from the earth. ஆனால் அதற்கு இரண்டாவது மிருகத்தை காண்கிறோம். அந்த மிருகமானது பூமியிலிருந்து எழும்புகிறது. So from within the earth, the second beast, the world religious leader, or the spirit that animates the world religious leader, is going to come out. ஆகையினாலே இந்த இரண்டாவது அதிகாரியானவன் இந்த பூமியிலிருந்து எழும்புகிறதான அந்த ஆவியினூடாய் அவன் எழும்பி வருவான். So a spirit is going to rise up from the earth and animate or possess a person, and he is going to be the world religious leader as all religions become one according to this symbol. இந்த சின்னத்தின் அர்த்தத்தின்படி ஒரு ஆவியானது பூமியிலிருந்து எழும்பி ஒரு மனிதனுக்குள்ளாய் சென்று அவனே இந்த முழு பூமிக்கும் அதிபதியாக வரப்போகிறான். Now I'm going to tell you something about inside the earth. பூமிக்குள்ளாய் நடக்கிறதான சில காரியங்களை நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். What I'm going to tell you is only speculation. That means it's guesswork, but it's something that we have to think about. நான் சொல்ல போகிற காரியங்கள் யாவும் கணிப்பினூடாய் சொல்லப்பட்டவைகள். ஆனா ஆகினாலே இந்த காரியங்களை நாம் நினைவில் கொண்டு யோசிக்க வேண்டும். It's not doctrine, but something that is, something that will lift our eyebrows and say, is this really happening? இந்த காரியங்கள் நான் சொல்ல போற காரியங்கள் நம்முடைய நேற்றைய கண்ணிமையை தூக்கக்கூடியதாக, இப்படி நடக்க போகிறதா என்று நாம் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. In this map, you see this world map. மத்தியிலே இங்கே உலக வரைபடத்தை பார்க்கிறீர்கள். At the bottom you see a place in red. அங்கே கீழாய் நீங்கள் பார்க்கும் பொழுது சிவப்பு கலரிலே அந்த வரைபடமும் காணப்படுகிறது. It's a continent. It's called Antarctica. அது ஒரு கண்டம். அதுதான் அண்டார்டிகா கண்டம். It's the biggest continent. அது மிக மிக பெரிய கண்டம். And the strange part of this continent is there are no human beings there. இந்த கண்டத்தை குறித்த ஒரு நூதனமான காரியம் என்னவென்றால் இந்த கண்டத்தில் எந்த மனிதனுமே வாழ்வதில்லை. It's covered with ice. அது முற்றிலுமாய் பனிக்கட்டியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. The south pole is in Antarctica. இந்த தென் துருவமானது அந்த அண்டார்டிகாவில் தான் இருக்கிறது. So some people say there is a big hole in Antarctica that leads to the depth of the earth. சிலர் சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள், இந்த அண்டார்டிகாவிலே ஒரு ஓட்டை விழப்போகிறதாம். ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை மிக மிக ஆழமாய் போய் கொண்டிருக்கிறது. Goes into the depth of the earth. அது பூமியின் அடியில் மிகவும் ஆழத்தில் போய் கொண்டிருக்கிறது. Could it be that the spirits that are going to come out of the earth can come through this hole? இந்த ஆவிகளை சொன்னேனே, பூமியிலிருந்து எழும்புகிற ஆவிகள், ஒருவேளை அவைகள் இந்த ஆழத்தினுடாய் இந்த ஓட்டையினுடாய் வந்து எழும்பக்கூடும். Is it possible that this false prophet that comes out of the earth could come out of this hole? அந்த பூமியிலிருந்து எழும்புகிறதான கள்ளத்தீர்க்கதரிசி இந்த ஓட்டையிலிருந்து இந்த துவாரத்திலிருந்து அவனும் வரக்கூடும் அல்லவா? We'll see some things that are happening in this world. இந்த உலகத்தில் நடக்கிற சில காரியங்களை நாம் காண்போம். Just before World War II broke out, இரண்டாம் உலக மகா யுத்தம் ஆரம்பிக்க துவங்க சற்று காலங்கள் இருக்கும் பொழுது, 1 year before, ஒரு வருடம் தான் இருக்கும் பொழுது, 1938, 1938 ஆண்டு, some Nazis in Germany took a secret expedition and went to Antarctica. ஜெர்மனிய தேசத்தை சேர்ந்ததான நாத்திகர்கள், அவர்களுக்கு நாசி என்று அழைக்கப்படுவார்கள், அவர்கள் யாவரும் இந்த அட்லாண்டிகாவிற்கு ஒரு நல்ல சிறந்த பயணத்தை அவர்கள் செய்கிறார்கள். அண்டார்டிகாவிற்கு ஒரு சிறந்த பயணத்தை செய்கிறார்கள். It's a secret expedition. அது மிகவும் ரகசியமாய் போகிறதான ஒரு பயணம். Next year World War II broke out. அதற்கு அடுத்த ஆண்டில் தானே உலக மகா யுத்தமே வெடித்தது. So when the world leaders came to know that Germany is having something secret there in Antarctica, உடனடியாக உலகத்தில் இருக்கிற அதிபதிகள் இந்த ஜெர்மானியர்கள் மாத்திரம் ஏதோ
இந்த அண்டார்டிகாவிலே சில ரகசியங்களை வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்த பட்சத்தில் After the World War was over, they took an expedition and went to Antarctica, America, people from America, Australia, Britain and so on. They went to Antarctica. இந்த உலக மகா யுத்தம் முடிந்த மாத்திரத்தில் மற்ற தேசங்களாகிய அமெரிக்கா போன்ற பல பிரபல தேசங்கள் இந்த அண்டார்டிகாவிற்கு அறியும் பயணம் என்று சொல்லி ஒரு பயணத்தை அவர்களும் மேற்கொண்டார்கள். To find out what is happening there, to see if there's some secret there. என்னவோ அங்க ரகசியம் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அறியும் பயணத்தை தொடங்கினார்கள். 6 months was the time of that expedition. அவர்கள் போனதான அந்த அறியும் பயணம் போக வேண்டிய அறியும் பயணம் 6 மாதமா இருந்தது. But in 2 months they came back. 2 மாதங்களில் திரும்பி வந்து விட்டார்கள். Many died. அநேகர் செத்தும் போனார்கள். What happened? Why they died? How they died? Why they came running away is a secret. என்ன நடந்தது, ஏன் 2 மாதத்திற்கு ஓடி வந்தார்கள், ஏன் செத்து போனார்கள் என்பதெல்லாம் ரகசியமா இருக்கிறது. The leader of that expedition is an army officer in America. He said, I have been asked to remain silent on what happened there. இந்த பயணத்தில் சென்றதான அமெரிக்காவை சேர்ந்த அந்த ராணுவ மூத்த அதிகாரி திரும்பி வந்துவிட்டு அவர் சொன்ன காரியம், என்ன நடந்தது, இவர்கள் யாவற்றையும் நான் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. So something secret is there in that South Pole region in Antarctica. அந்த அண்டார்டிகாவிலே தென் துருவத்திலே ஏதோ ரகசியங்கள் காணப்படுகிறது. Few months back this year, கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஆண்டில்தானே the top religious leader of Russia, he went to Antarctica. ரஷ்ய தேசத்தை சேர்ந்ததான மிகவும் மிகவும் அதிகாரம் வாய்ந்த ஒரு மத தலைவன் இந்த அண்டார்டிகா அந்த இடத்திற்கு பிரயாணமாய் போனார். The top religious leader of Russia. ரஷ்ய தேசத்தின் மிக மிக உயர்ந்த மத அதிகாரி. What is there? There's no people in Russia, in Antarctica, only ice. Why should a religious leader, the top religious leader of Russia, go there? அண்டார்டிகாவில் ஒன்றுமே இல்லையே, வெறும் பனிக்கட்டிகள் தானே இருக்கிறது. அப்படி இருக்க ஏன் இந்த ரஷ்யாவை சேர்ந்த மத தலைவன், மிக சாதாரண தலைவன் அல்ல, மிக மிக உயர்ந்த தலைவன், அவன் ஏன் அங்கே பிரயாணமாய் போக வேண்டும்? And 1 week before he went there, he had an urgent meeting with the Pope. அவன் அங்கு போவதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக ஒரு அவசிய கூட்டம் அவனுக்கும் போப்புக்கும் நடந்தது. After that he goes to Antarctica. அதற்கு பின்பு அவர் அங்கே அண்டார்டிகாவிற்கு போனார். Few days later, கொஞ்ச நாட்களுக்கு பின்பு the president of America, the now president, went to Antarctica. இப்பொழுது அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியா இருக்கிறாரே அந்த ஜனாதிபதி அண்டார்டிகாவிற்கு போனார். This never came in any news. அவர் போனதான அந்த பயணத்தை குறித்து எந்த செய்தியும் வெளியே வரவில்லை. Why this secrecy? ஏன் இந்த ரகசிய காப்பு? Why are they going to Antarctica? ஏன் அவர்கள் அண்டார்டிகாவிற்கு போகிறார்கள்? What is there? அங்கே என்ன நடக்கிறது? There are so many secrets that have been told as to the reason why they went to Antarctica, which is not worth telling here. It's just a waste of time. அவர்கள் ஏன் அண்டார்டிகாவுக்கு போகிறார்கள் என்று சொல்லி பலவிதமான காரணங்கள் உண்டு. அந்த காரணங்களை இங்கே சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. To be precise, telling all these things are only necessary for sleeping people. For those who are awake and ready to go when Jesus comes, we don't need to know these things. உண்மையாக சொல்ல போனால் இந்த காரியங்கள் யாவற்றையுமே தூங்குகிறவர்களுக்கு சொல்வதினாலே என்ன பிரயோஜனம்? ஏனென்றால் விழித்திருக்கிறவர்கள் நமக்கு இந்த அடையாளங்கள் தேவையில்லை. நமக்கு இந்த அடையாளங்கள் தேவையில்லை. We don't need this information. இந்த அடையாளங்கள் நமக்கு, இந்த தகவல்கள் நமக்கு தேவையில்லை. So something secret is happening in this world and it's not coming in the news. Leaders are going to that secret place. Why are they going there? Are they going into that hole? Are they going into the lower parts of the earth? What are they contacting? Who are they contacting? All this is a question. So when you learn this, we have to wake up and understand something dangerous and terrible is going on. ஏன் இந்த உலகத்தில் மிக மிக பிரபலமானவர்கள், அதிபதிகள், பெரியவர்கள் யாவரும் இந்த அண்டார்டிகாவுக்கு போகிறார்கள்? அதில் இருக்கிற என்ன ரகசியம் தான் இருக்கிறது? அந்த துவாரத்திற்குள் என்ன ரகசியம் இருக்கிறது? இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுது மாத்திரமே நாம் விழித்தெழ முடியும். So
something is going to come out of the earth and is going to bring about a religious unity. ஏதோ ஒரு காரியம் பூமியிலிருந்து எழும்பி அந்த காரியம் பூமியையே ஒன்றாக ஒற்றுமையாக வைக்க போகிறது. What the Bible said many centuries ago is happening today. World leaders, religious leaders are getting together and having talks on how to come and become one religion. வேதம் என்ன அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொன்னதோ அதே காரியம் இன்றைக்கு நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மத குருமார்கள், உலகத்தை சேர்ந்ததான பல மத குருமார்கள் ஒன்றாய் சேர்ந்து எப்படி நாம் ஒரே உலக ஒற்றுமை கொண்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் யாவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். But spiritually this unity is not from God, it's from man, and they don't want the true God, so they are trying to reach out and another God is going to take over. ஆவிக்குரிய வண்ணமாய் நாம் காணும் பொழுது இந்த ஒற்றுமையானது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அவர்கள் மாறாக அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து அவர்களை ஒரு மனிதனின் மூலமாய் ஒரு ஒற்றுமை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். Jesus said, I am speaking the truth and you're not listening to me. Another man comes speaking lies, you will listen to him. இயேசு சொன்னார், நான் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்களோ விசுவாசிக்கவில்லை. மற்றொருவன் பொய்யை உங்களுக்கு பிரசங்கிக்கிறான், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். So this whole world is filled with lies. The father of lies is controlling everyone. Everyone thinks the lies are truth. இந்த உலகமானது பொய்களினாலேயே நிறைந்திருக்கிறது. பொய்களின் பிதாவே இந்த உலகத்தை அவன் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறான். ஜனங்கள் பொய்களையே நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். So using this well-packed web of lies, Satan is building a unification, a religious unification. இப்படி நன்றாய் பொய்களால் அமைக்கப்பட்டதான ஒருமுகப்படுத்தப்பட்டதான அப்படிப்பட்ட கூட்டி நிமித்தமாக சாத்தான் தன்னுடைய காரியத்தை அவன் செய்து கொண்டு வருகிறான். But what is going to happen? என்ன நடக்க போகிறது? Again, it's going to end up in a big deception. மறுபடியுமாக அது ஒரு பெரிய ஏமாற்றத்திலே வஞ்சகத்திலே கொண்டு போய் விட போகிறது. Isn't it a good thing if all religions get together and become one? எல்லா மதங்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரே மதமாய் இருப்பது நல்லதல்லவா? Everybody says em madam sammadam, all religions are the same. Is it not good? எல்லாருமே சொல்லுகிறார்கள் எம்மதமும் சம்மதம், அப்படி எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரே மதமாய் இருப்பது நல்லதல்லவா? Unity is good, but it should be unity that comes from God, not unity that goes against God. ஐக்கியம் நல்லதுதான், ஒருமைப்பாடு நல்லதுதான். ஆனால் அந்த ஒருமைப்பாடு ஐக்கியமானது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும், பிசாசினிடத்திலிருந்து அல்ல. If we unite without the truth, throw away God from the picture, let's be one, and don't find out what the truth is, that unity is going to result in loss. நாம் ஒருமைப்பாடை, அந்த ஐக்கியத்தை தேவன் இல்லாமல் சத்தியம் இல்லாமல் ஒரு ஐக்கியத்தை நாம் உண்டாக்குவோமானால் அந்த ஒருமைப்பாடு நமக்கு நஷ்டமாகவே முடியும். ஏனென்றால் தேவனையும் சத்தியத்தையும் நாம் புறம்பே தள்ளிவிடுவதனாலே. So this picture represents religious unity. ஆகையினாலே இந்த சின்னமானது மத ஒற்றுமையை காண்பிக்கிறது. Man reaching out to God. மனிதன் தேவனை அடைய முயற்சிப்பது. But finally who's on top? ஆனால் கடைசியில் யார் அங்கே மேலே காணப்படுகிறது? Not the true God. உண்மையான நிஜமான தேவன் அல்ல, Satan. சாத்தான். So what's going to happen? என்ன நடக்க போகிறது? There is going to be a unity. அங்கே ஒரு ஒருமைப்பாடு, ஐக்கியம் வரத்தான் போகிறது. But finally there's not going to be Christianity or Islam or Hinduism. Ultimately everyone is going to be forced to worship Satan. கடைசியாக என்ன நடக்க போகிறது என்றால், கிறிஸ்தவ மதம் என்றோ இஸ்லாமிய மதம் என்றோ இந்து மதம் என்றோ அழைக்கப்பட போகிறதில்லை. கடைசியில் எல்லாரும் சாத்தானையே தெய்வமாக வணங்க வேண்டும். So in the name of religious unity, in the beginning everyone will be one, but the end is it's a trap. Everyone has to worship Satan. தொடக்கத்திலே மத ஒற்றுமை என்கிறதான பெயராலே எல்லாரும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒன்றாய் கொண்டு வரப்பட்டு கடைசியில் ஒரு கண்ணியாக அவர்கள் சாத்தானை வணங்குவதற்கு கண்ணியாய் முடிகிறது. It's prophesied in Revelation chapter 13 and verse 4. இந்த காரியம் தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். வலுசர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள்.
And they worship the dragon which gave power unto the beast, and they worship the beast, saying, Who is like unto the beast, who is able to make war with him? Here it is written, they worship the dragon, they worship the beast. Who is that they? அவர்கள் மிருகத்தை வணங்கினார்கள், அவர்கள் வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். அந்த அவர்கள் யார்? The previous verse, read the previous verse. அதற்கு முந்தின 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியிலுள்ள யாவரும், that is that அவர்கள், that is that they, all the world. பூமியிலுள்ள யாவரும் அவர்கள்தான் அந்த அவர்கள் என்று அடுத்த வசனத்தில் So சொல்லப்பட்டிருக்கிறது. verses 3 and 4 predict that all the world is going to worship the beast and the dragon. இந்த 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் பூமியிலுள்ள யாவரும் இந்த வலு சர்ப்பத்தை வணங்க போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I told you a spirit is going to come out of the earth நான் ஏற்கனவே சொன்னேன், பூமியிலிருந்து ஒரு ஆவி எழும்பி and get into a man who's going to be a religious leader. மத தலைவனாக இருக்கிற ஒரு மனிதனுக்குள் அந்த ஆவி புக போகிறது. And the verse 12 says, he will cause, that second beast will cause every human being to worship the first beast. அந்த 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிந்தின முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து அந்த முந்தின மிருகம் பூமியையும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. So the second beast will make everyone worship the first beast. இந்த இரண்டாம் மிருகம் முந்தின மிருகத்தை வணங்க செய்ய போகிறது. So this religious unification is not from God, is not going to end up with the true God. It's going to come under the control of Satan. ஆகையினாலே இந்த உலக ஒற்றுமையானது உண்மையாய் தேவனிடத்திலிருந்து வரவில்லை, இது கடைசியில் சாத்தானை வணங்கவே அப்படி நடக்கிறது. So when you see all these things happening, இப்படிப்பட்டதான காரியங்கள் நடப்பதை நீங்கள் அறியும் பொழுது, secret trips to secret places with secret people that don't come in the news, we must understand one thing. இப்படிப்பட்டதான ரகசிய பிரயாணங்கள் ரகசிய ஜனங்களாலே ரகசிய இடங்களுக்கு போகும் பொழுது நாம் ஒரு காரியத்தை புரிந்திருக்க வேண்டும். The Antichrist is getting his people ready. அந்தி கிறிஸ்துவானவன் தன்னுடைய ஜனத்தை அவன் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறான். And the people of the Antichrist are getting ready. அந்தி கிறிஸ்துவின் ஜனங்களும் இப்பொழுது ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். When they are getting ready to take control of the world, are we getting ready to leave the world? அவர்கள் இந்த பூமியை தங்களுடைய அதிகாரத்திற்குள்ளும் கட்டுக்குள்ளாக கொண்டு வரும்படி ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நாமும் நம்முடைய பகுதியில் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோமா? Jesus warned about these days. இந்த நாட்களை குறித்து இயேசுவே நமக்கு எச்சரித்திருக்கிறார். Remember Lot's wife, he said. அவர் சொன்னார், லோத்தின் மனைவியை யோசித்து நினைத்து பாருங்கள். Concerning our days, Jesus said, remember Lot's wife. நம்முடைய நாட்களை குறித்தே இயேசு சொன்னார், யோபின் மனைவியை நினைத்து லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். Why? ஏன்? The angels told Lot, run for your life, don't look back. ஏனென்றால் தூதன் சொன்னான், லோத்தின் மனைவியை பார்த்து ஓடிப்போ, திரும்பியே பாராதே, எங்கும் நில்லாதே. Don't look back. திரும்பி பாராதே. But she looked back. அவளோ திரும்பி பார்த்தாள். Why did she look back? ஏன் திரும்பி பார்த்தாள்? Her heart, her soul was so fixed in Sodom. She liked Sodom, and now she's being forced to run away from Sodom. How am I going to miss Sodom? So in that kind of nostalgic feeling that she's going to leave Sodom, she looked back. அவளுடைய இருதயமும் அவளுடைய மனது எல்லாமுமே அந்த சோதோமின் மேலே இருந்தது. அந்த சோதோமையை பற்றி கொண்டிருந்தது. அந்த சோதோமை விட்டு எப்படி போவோம் என்று சொல்லி அந்த சோதோமை திரும்பி பார்க்க அவள் முயற்சித்தாள். So remember Lot's wife. ஆகையினாலே லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். This whole world has become Sodom. முழு உலகமுமே இன்றைக்கு சோதோமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Like Lot and his family, we have to flee towards heaven. லோத்தும் அவன் குடும்பத்தை போல நாம் யாவரும் பரலோகத்தை நோக்கி ஓட பறக்க வேண்டும். So be very careful that we should not fall sleepy like Lot's wife, fixing our minds on the things of this world. எப்படி லோத்தின் மனைவி இந்த உலகத்தின் பொருட்களின் மேலே அவளுடைய மனதை வைத்தாளோ அதே வண்ணமாக இந்த உலகத்தின் பொருட்களின் மேல் உலகத்தின் மேல் நம்முடைய மனதை நாம் வைக்க கூடாது. Read Proverbs chapter 6 verses 9 to 11. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் துவங்கி 11ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ?
உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும். How long wilt thou sleep, O sluggard? When wilt thou arise out of thy sleep? Yet a little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. So shall thy poverty come as one that travelleth, and thy want as an armed man. These 3 verses are warning about sleep. இந்த 3 வசனங்களுமே தூக்கத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது. I'm asking the Pentecostal believers, நான் பெந்தேகோஸ்தே விசுவாசிகளை ஒரு கேள்வி கேட்க have you போகிறேன். experienced something like this? யாராகிலும் இப்படிப்பட்டதான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறீர்களா? You get up at 3:45 in the morning, காலை 3:45 எழுந்து and there's 15 minutes more for praising. ஜெபிக்கிறதற்கு இன்னும் தோத்தரிப்பதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கும் பொழுது You will say, oh, 15 minutes more, let me sleep for another 5 minutes. 15 நிமிடம் இருக்கிறது, ஆகையால் 5 நிமிடம் நான் தூங்கிக் கொள்கிறேன். And then you wake up, it's 5 o'clock. அப்படி தூங்கிவிட்டு நீங்கள் எழுந்தால் இப்பொழுது மணியை பார்த்தால் மணி 5 ஆகிவிட்டது. Ayyo, 5 minutes has become 1 now, I slept, I overslept and praising is over. ஐயோ 5 நிமிடம் 1 மணி நேரமாய் மாறிவிட்டதே, தூங்கி போனேனே, நான் ஸ்தோத்திரத்தை ஜெபத்தை இழந்து விட்டேனே. We don't bother about that, isn't it? அதை குறித்து நாம் கவலையே படுகிறதில்லை அல்லவா? Tomorrow I'll wake up. நாளைக்கு நான் எழுந்து விடுவேன். But in spiritual life, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே this is going to happen only once, and if you are lost, it's gone forever. இந்த சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் நடக்க போகிறது. அந்த ஒரு முறை நீங்கள் தவறவிட்டால் வாழ்க்கையே முடிந்து போய்விடும். So the topic is time's up. ஆகையினால் இந்த தலைப்பு என்னவென்றால் சமயமாகிவிட்டது. It's high time to wake out of sleep. நித்திரையை விட்டு எழும்ப தக்க வேளையாயிற்று. If you delay any longer and sleep a little more, as little folding of the hands to sleep. கொஞ்சம் தாமதித்து இன்னும் கொஞ்சம் கையை முடக்கி இன்னும் கொஞ்சம் தூங்க விரும்பினால் The Bible says your poverty will come. வேதம் சொல்லுகிறது உன் தரித்திரம் உன்னை நோக்கி வரும். That is being left behind when Jesus comes. அதுதான் இயேசுவின் வருகையிலே கைவிடப்படுவது. It will come as a man that traveleth, and your want as an armed man. அது ஒரு தரித்திரம் வழிபோக்கனை போலவும் ஒரு வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். What does that mean? அதன் அர்த்தம் என்ன? Suddenly it will come. திடீரென்று வரும். Your poverty will come like a traveler, means a traveler will never phone and say, I'm coming in half an hour. Suddenly he'll turn into your house and knock on the door. உன்னுடைய தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். ஏனென்றால் வழிபோக்கன் முன்பாகவே உங்களுக்கு தொலைபேசி செய்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் வருகிறேன் என்று சொல்ல மாட்டான், திடீரென்று வந்து விடுவான். So suddenly this poverty will come. அதே திடீரென்று இந்த தரித்திரம் வரும். And it will come like an armed man. That means you can't fight against it. It will come and crash into you. உன் வறுமையானது ஆயுதம் அணிந்தவனை போல வரும். அது நேரடியாக வந்து உன்னை முட்டி மோதிவிடும். That is why we have to be very careful about spiritual sleep. ஆகையால் தான் நாம் ஆவிக்குரிய தூக்கத்தை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The world is getting ready to receive the Antichrist. அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவனை வரவேற்கும்படியாக உலகமானது இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. We are going to see another thing that is happening in these days. இன்னும் சில சம்பவங்கள் இந்நாட்களில் நடப்பதை நாம் காண போகிறோம். Some people are welcoming demons. They are calling evil powers, come and rule over us. சிலர் பிசாசுகளை வரவேற்று வா வா என்று நல்வரவு கொடுத்து அழைத்து அவர்கள் தங்களை மேல் வரும்படி கூறுகிறார்கள். And we are sleeping. ஆனால் நாமோ தூங்கிக் கொண்டிருக்கிறோம். So we need to wake up and realize what is going on, and we have to call our Jesus to come and take over the church. நாம் நித்திரை விட்டு எழுந்து என்ன நடக்கிறது என்பதை அறிந்து நாம் எழுந்து நாம் இயேசுவை கிறிஸ்துவை சபைக்கு அழைக்க வேண்டும். Now when you look at the picture at the back, இங்கே பின்னே இருக்கிறதான படத்தை நீங்கள் பார்த்தால் this is the picture of an underground railway tunnel. இது சுரங்கம், பூமிக்கடியில் போகிறதான சுரங்க ரயில் பாதை. It passes, it starts from one country called Netherlands in a city called Rotterdam. இந்த சுரங்க ரயில் பாதையானது ரோட்டர்டாம் என்கிறதான நெதர்லாந்து தேசத்தை சேர்ந்ததான ரோட்டர்டாம் என்கிற பட்டணத்திலிருந்து துவங்குகிறது. And goes to Geneva in Switzerland. அது எங்கே முடிகிறது என்றால் சுவிட்சர்லாந்து தேசத்திலே இருக்கிற ஜெனீவா பட்டணத்தில் முடிகிறது. It took 17 years to build this tunnel. இந்த சுரங்கத்தை கட்டுவதற்கு 17 ஆண்டுகள் ஆயின. It is 57 kilometers long. அந்த சுரங்க பாதையின் நீளம் 57 கிலோமீட்டரா இருக்கிறது.
And it passes through a mountain range called the Alps in Switzerland. அது மலைகளினூடாய் போய் கொண்டிருக்கிறது. அந்த மலைகளின் பெயர்கள் தான் ஆல்ப்ஸ் ஆஃப் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிறது. Now there is a story related to this tunnel. இந்த சுரங்க சம்பவத்தோடு கூட ஒரு கதையும் உண்டு. Many years ago, about that in the 11th century, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக 11ஆம் நூற்றாண்டிலே in the region of the Alps, அந்த மலை பகுதியிலே a bridge was built. அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கட்டப்பட்டது. It's called the Devil's Bridge. அந்த மேம்பாலத்தின் பெயர் சாத்தானின் மேம்பாலம். That Devil's Bridge is a real bridge. அந்த பிசாசின் மேம்பாலம் நிஜமான மேம்பாலம். But how it was built is a story. அது எப்படி கட்டப்பட்டது என்பது ஒரு கதையாயிருக்கிறது. It may be true, it may not be true. அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம். The story goes like this. ஆனால் இந்த கதை இப்படித்தான் போகிறது. To build a bridge in the Alps, to make a hole through the mountains was impossible in those days. அந்நாட்களில் மலைகள் பாறைகள் உள்ளதா இருந்தபடினாலே பாறையை குடைந்து இப்படி ஒரு சுரங்கப்பாதை அமைப்பது என்பது மிக மிக கடினமான காரியம். Therefore, the people in that village, in that town who were building this bridge took the help of a goat demon to build this bridge. ஆகையினாலே அங்கே கட்ட வேண்டும் என்று விரும்பினதான அந்த கிராமத்தை சேர்ந்த பட்டணத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒரு ஆட்டு பிசாசை பிடித்து அதனூடாய் இப்படி செய்தார்கள். So that goat demon communicated with them. ஏனென்றால் அதனூடாய் அந்த ஆடு பிசாசு அவர்களோடு பேசினது. The Bible speaks of this goat demon. வேதமும் கூட இந்த ஆட்டு பிசாசை குறித்து சொல்லுகிறது. In Luke chapter 17, in Leviticus chapter 17 and verse 7. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 7ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாங்கள் சோர மார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. Enough. They shall no more offer their sacrifices unto devils, after whom they have gone a-warring. Here we see the word devils. இங்கே நாம் பேய்களை குறித்து வாசிக்கிறோம். The Hebrew word for this devils is sair. இந்த பேய்கள் என்கிறதான பதத்திற்கு நிகராக எபிரேய பாஷையில் ஒரு பதம் உண்டு. அந்த பதத்தின் பெயர் சாயீர். The same word sair is used for the word goat in the Hebrew language. இந்த சாயீர் என்கிற எபிரேய பதம்தான் ஆடு என்று சொல்வதற்கும் உபயோகப்படுத்தப்பட்டது. So this word devils in this verse refers not just some common devil but a goat devil. ஆகினாலே இந்த வசனத்தில் வாசித்தோமே, இந்த பேய்கள் என்று சொல்வது ஏதோ சாதாரண பேய்கள் அல்ல, அந்த ஆட்டு பேயாயிருக்கிறது. So in some English translations it's written you should not sacrifice to goat demons. ஆங்கில சில மொழியாக்க வேதாகமங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆடு பேய்களை நீங்கள் தேவனுக்கு பலிகளாய் கொடுக்க கூடாது. So coming back to this story, இப்பொழுது கதைக்கு நாம் திரும்பி வரும் பொழுது these village people contacted a goat demon to try to help them to build this bridge. இந்த கிராமத்தார் எப்படியாக இந்த மேம்பாலம் கட்டும்படிக்கு இந்த ஆடு பேயை அவர்கள் சந்தித்து அதோடு கூட பேச ஆரம்பித்தார்கள். So this evil power, this spirit, helped them to build this bridge on one condition. இந்த சாத்தானின் வல்லமை, இந்த பேயானது அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை வகித்தது. I will help you build this bridge. நீங்கள் இந்த மேம்பாலம் கட்ட நான் உங்களுக்கு உதவுகிறேன். I will help you make a hole in the mountain. மலையிலே குடையும்படிக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். But one condition. ஆனால் ஒரு நிபந்தனை, The first person to cross this bridge will be mine. இந்த மேம்பாலத்தில் ஏறி கடக்கிறதான முதல் மனிதர் நானாகத்தான் இருக்க வேண்டும். இல்ல will be mine. என்னுடையதா இருக்க வேண்டும். I will take the life of the first person. That will be a sacrifice to me. அப்படி ஏறி போகிறதான முதல் மனிதனின் உயிரை நான் அறபலியா ஏற்றுக்கொள்வேன், அதுதான் எனக்கு பலியா இருக்கும். And they agreed. அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். The bridge was constructed. மேம்பாலம் கட்டப்பட்டது. And you know what the village people did? அந்த கிராமத்தார் என்ன செய்தார்கள் தெரியுமா? First they made a goat cross the bridge. முதலாவது ஒரு ஆடை அந்த மேம்பாலம் பாலம் மூலமாக அனுப்பினார்கள். Instead of a man they made a goat cross the bridge. ஒரு மனிதனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை அந்த பாலத்தின் மேல் அமைத்து அனுப்பினார்கள். This goat demon got very angry. I asked for a man, you're sending me a goat. இந்த ஆட்டு பேய்க்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. நான் ஒரு மனிதனை கேட்டேன், நீயோ ஆடை அனுப்புகிறாயே. So he took a huge stone and was going to take it up to throw it on the bridge and break it. உடனடியாக ஒரு பெரிய கல்லை எடுத்து இந்த பாலத்தின் மேல் எறிந்து அதை நொறுக்கி போட முயற்சிக்கும் பொழுது
a woman in that village, a Christian woman, went to that rock and put the sign of a cross. உடனடியாக அந்த கிராமத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீயானவள் நேரடியாக அந்த பாலத்தின் மேல் ஓடி அங்கே சிலுவையை அடையாளமாக அந்த கல்லின் மேல் சிலுவை அடையாளமாக போட்டாள். So the goat could not lift up that rock. The goat demon went away. அந்த பெரிய கல்லை இந்த ஆடால் அந்த ஆடு பேயால் தூக்க முடியவில்லை. ஆகையினாலே அது அப்படியே போய்விட்டது. On the 1st of June this year 2016, இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி this subway, this tunnel was opened. இந்த சுரங்க ரயில் பாதை துவக்கப்பட்டது. The opening ceremony took place. திறக்கப்பட்டது. அந்த திறக்கும் விழா நடந்தது 1st of June. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி. That opening ceremony took many minutes to conduct. அந்த திறப்பு விழாவை நடத்துவதற்கு அநேக நிமிடங்கள் பிடித்தது. Many $million was spent for that opening ceremony. அந்த திறப்பு விழாவிற்கு கோடிக்கணக்கான டாலர்கள் பணங்கள் செலவழிக்கப்பட்டது. In that opening ceremony, they are showing that some demons are coming out from a hole in the earth. அந்த திறப்பு விழாவிலே பூமியிலிருந்து சில ஆவிகள் எழுந்து வருவதை அவர்கள் காண்பித்தார்கள். It was a show conducted by human beings, and they are dressed like demons, and those demons are coming from the hole in the earth. அது மனுஷர்களாலே பிசாசுகளை போல உடைகளை எல்லாம் போட்டு அவைகள் பூமியிலிருந்து எழும்பி அப்படியே வருவதாக அவர்களுக்கு ஒரு டிராமாவை காண்பித்தார்கள். That hole in the earth is the tunnel itself. அந்த பூமியிலிருந்து வருகிறது அந்த துவாரமானது, அந்த துவாரம் என்கே என்றால் இந்த சுரங்கமாகவே இருக்கிறது. Now you look at this picture. அதற்கு பக்கத்தில் இருக்கிற இந்த படத்தை பாருங்கள். Here in the middle is a goat, a man dressed like a goat. அங்கே ஒரு மனிதனை பாருங்கள். இந்த மனிதன் ஆடை போல தன்மேல் மயிரை அணிவித்திருக்கிறான். Around him are people all hairy, in all hairy adornment. அவனுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் மிக மிக நீளமான முடிகளை உள்ளதான அங்க ஆட்களை பார்க்கலாம். All dressed like demons. எல்லாருமே பேய்களை போலவே ஆடை அணிவித்திருந்தார்கள். The story says that the goat returned. கதை என்ன சொல்லுகிறது என்றால் இந்த ஆடு திரும்பி வந்தது, திரும்பி போய்விட்டது. But now this opening ceremony says we are calling the goat back. ஆனால் இந்த திறப்பு விழா என்ன சொல்லுகிறது என்றால் அந்த திரும்பி போன ஆடே நீ திரும்பி வா என்று அழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். And part of the opening ceremony is that the goat is coming out, and the Christians are not going to stop it anymore. இந்த திறப்பு விழாவின் ஒரு பகுதி என்னவென்றால் இந்த ஆடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை ஒரு காலம் இனி தடுக்க மாட்டார்கள். Those days they stopped it, now they can't stop it. அந்நாளில் அந்த கிறிஸ்தவ ஸ்திரீ தடுத்தாள், ஆனால் இன்றைக்கு தடுக்க மாட்டார்கள். So they are welcoming the devil out, come out. ஆகினாலே பிசாசை பேயை வா வெளியே வா என்று அவர்கள் வரவேற்கிறார்கள். And the best part is, முக்கியமான காரியம் என்னவென்றால் some of the biggest leaders of the world were sitting in that opening ceremony. இந்த திறப்பு விழாவிலே உலகத்திலேயே மிக மிக பிரபலம் வாய்ந்த முக்கிய தலைவர்கள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். People who can become the 10 horns of the European Union. இந்த ஐரோப்பா கண்டத்திலே ஐரோப்பாவிலே முற்றிலும் அவர்கள் இருக்கிறதான அந்த முழு ஐரோப்பாவிலும் வருகிறதான ஐரோப்பா ஐக்கிய நாடுகளில் 10 கொம்புகளில் ஒரு கொம்பாய் வரப்போகிறார்கள். 10 கொம்புகளில் சிலதாய் வரக்கூடியதான தலைவர்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடியதான சில தலைவர்கள் அந்த திறப்பு விழாவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். The Chancellor of Germany was there. ஜெர்மனி தேசத்தின் அதிபர் அங்கே இருந்தார். The President of Italy was there. இத்தாலிய தேசத்து ஜனாதிபதி அங்கே இருந்தார். President of France was there. பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதி அங்கே இருந்தார். The President of Switzerland was there. சுவிட்சர்லாந்து தேசத்து ஜனாதிபதி அங்கே இருந்தார். They are all sitting there and watching the ceremony of the devil being invited into the world from the lower parts of the earth. பூமியின் ஆழங்களில் இருந்து பேய்களை திரும்பி வா என்று வரவேற்கிறதான அந்த திறப்பு விழாவை பார்த்து கொண்டு அவர்களே இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Just imagine what is happening in this world. உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். So many openly now they are inviting the devil. திறந்த முகமாய் எல்லாரும் அறியும் வண்ணமாய் பிசாசை வா என்று வரவேற்கிறார்கள். This is what they call secret in plain sight. That means it's right before their eyes, but it's a secret, no one will understand what's going on. அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் திறந்த முகமாய் நடக்கிற ரகசிய காரியம். இந்த காரியம் ரகசியமாய் எல்லார் மத்தியில் நடக்கிறது, ஆனால் யாருமே அதை அறியாமலும் புரியாமலும் இருக்கிறார்கள். So just imagine where the devil's bridge was, in the same area this tunnel is being made.
In the devil's bridge, the goat returned helplessly. Now they are calling the goat out. Come out through this hole from this tunnel and come into this world. யோசித்து பாருங்கள், அந்த எந்த இடத்திலே அந்த பாலத்தை கட்டினார்களோ அந்த பாலத்தின் மேல் அந்த பேயாடு திருப்பி அனுப்பப்பட்டது. ஆனால் அதே இடத்தில் இந்த சுரங்க ரயில் பாதை கட்டப்பட்டு அதே இடத்திலே இப்பொழுது ஜனங்கள் அதை வரவேற்க துவங்கினார்கள். This happened just 3 months ago in Switzerland on June 1st. இந்த காரியமானது 3 மாதத்திற்கு முன்பாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி சுவிட்சர்லாந்திலே நடைபெற்றது. Now this tunnel is going through another area in Switzerland which is called CERN. இந்த சுரங்க ரயில் பாதையானது இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே அது எங்கெல்லாம் போகிறது என்றால் மற்ற ஒரு இடத்திற்கு போகிறது. அதனுடாய் போகிறது. அந்த இடத்தின் பெயர்தான் CERN என்று அழைக்கப்படுகிறது. CERN is an atomic research center in Switzerland. இந்த CERN என்கிறதான பட்டணமானது அணு ஆராய்ச்சி செய்யும் பட்டணமாய் இடமாய் இருக்கிறது. What is going on there we will see tomorrow. அங்கே என்ன நடக்கிறது என்பதை நாம் நாளை காண்போம். But what we must understand is something terrible is happening. People are going into the lower parts of the earth and are contacting certain entities and inviting them to come out. ஆகையினாலே என்ன நடக்கிறது என்றால் மிக மிக பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பூமி கடையினூடாய் போய் அங்கே மிக மிக ஆபத்தான இடத்திலே ஏதோ ஒரு சில காரியங்களோடு கூட தொடர்பும் வைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். So it will not be amazing if we can see demons walking on the roads after Jesus comes. இயேசுவின் வருகைக்கு பின்பு இதே தெருக்களிலே பிசாசுகள் நடந்து கொண்டிருந்தால் அது ஒரு ஆச்சரியமானதல்ல. Because if you turn to Revelation chapter 12, ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமேயாகில் there you see Satan is cast into the earth. அங்கே நாம் காண்கிறோம் சாத்தானானவன் பிசாசு பூமிக்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கே பிசாசு ஜனங்களை ஆட்கொள்வதை நாம் பார்க்கலாம். Even today the devil is ruling over the people. தலைவிரித்து ஆடுகிறார்கள். They spread their hair and dance. ஓடுகிறார்கள். They run. அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. Unable to control. அப்ப இன்றைக்கே ஜனங்களுக்கு பிசாசு பிடிக்கிறது. Even today people are getting possessed with devils. அப்படி என்றால் இயேசு வந்து போன பிறகு வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. சாத்தான் தள்ளப்பட்டான், பூமிக்கு தள்ளப்பட்டான் என்றால் என்ன அர்த்தம்? After that when Satan was cast into upon the earth, what does it mean? அப்போ இப்பொழுது இல்லாத ஒரு விதத்தில் தான் அவன் அன்றைக்கு வெளிப்பட போகிறான். He is going to appear on that day in a fashion in which that is not shown today. இன்றைக்கு மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத விதத்தில் சில ஆட்களை அவன் ஆட்கொள்ளுகிறான். Today he is overpowering certain people invisibly that others could see and couldn't see him. ஆனால் இனிமேல் அவன் தள்ளப்படும் போது கண்ணால் பார்க்க முடிய விதத்தில் அவன் நடமாட போகிறானா? But in the future, is he going to walk where he is visible to everybody? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் Book of Revelation chapter 12. 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read verse 9. உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 3 முறை தள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். 3 times. இப்பொழுது இந்த தள்ளப்பட்டது என்கிற வார்த்தை இப்ப ஆங்கில மொழிபெயர்ப்பில் பாருங்க. 3 times we read cast out. Cast out. தள்ளப்படுகிற கீழே தள்ளப்படவில்லை, வெளியே தள்ளப்படுகிறான். It was cast out, not cast down, rather cast out. அப்ப வெளியே தள்ளப்படுகிறான் என்றால் அது வரைக்கும் உள்ள எங்கேயோ இருக்கிறான். If he was cast out, that means till then he was inside somewhere. எங்கே உள்ள? Wherein? அதுதான் அடுத்த மண்டலம், ஆவிக்குரிய மண்டலம். That is what is the next realm called spiritual realm. இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்துதான் மனுஷர்களை ஆட்கொள்ளுகிறான், வஞ்சிக்கிறான், சிலருக்குள் புகுந்து அவன் கிரியை செய்கிறான். From the realm of spirit today he is working upon man and doing all kinds of possessing upon man. ஆனால் இந்த ஒரு யுத்தம் வரப்போகிறது. மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் மோத போகிறார்கள். But there going to be a battle between Michael and his angels, Satan and his angels. அந்த யுத்தத்தில் மிகாவேல் ஜெயித்து, in that war, in that battle, Michael will win. இந்த சாத்தான் இதுவரைக்கும் வேறொரு மண்டலத்தில் இருந்த சாத்தான் வெளியே தள்ளப்பட்டு பூமிக்கு தள்ளப்படுகிறான். Till then the Satan who was in the other realm, he'll be cast out and then sent to the earth.
இப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். Now you read Revelation 12:10. முதல்ல 9ஆம் வசனத்தில் வெளியே தள்ளப்பட்டான், காஸ்ட் அவுட் என்று வாசிக்கிறோம். இப்போது 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். In chapter 12 verse 9 we read the serpent was cast out, but now you read in verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். தாழ தள்ளப்பட்டு போனான். இங்கிலீஷ்ல கூட காஸ்ட் டவுன் என்று சொல்லப்பட்டிருக்கு. In English it says he was cast down. இப்போ 9ஆம் வசனத்தில் வெளியே தள்ளப்படுகிறான், 10ஆம் வசனத்தில் தாழ தள்ளப்படுகிறான். In verse 9 he was cast out, in verse 10 he was cast down. ஆகையால் இந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கும்போது When we read these two verses together, அவன் ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்ட பிறகுதான் கீழே தள்ளப்படுகிறான். அதனுடைய அர்த்தம் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய விதத்தில் அவன் வெளிப்பட போகிறானோ. the meaning thereof is he is being cast out from the realm of spirit, from within which he'll be cast out and cast down now, will be able to be visible now. அதற்கேற்ற பயங்கரமான ஆயத்த வேலைகள், அதற்கேற்றதான பூஜைகள், அதற்கேற்றதான சடங்குகள் இந்த உலகத்தில் உள்ளதான பலரும் ரகசியமாய் செய்து கொண்டு பிசாசை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். Many people are doing prayers and pujas accordingly, and the leaders are inviting this devil to them. ஆகையால் சீக்கிரமாக இந்த உலகம் தீய சக்திகளை கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. Therefore there is going to be a time very soon with these eyes we're going to see what's going to happen. இந்த அர்த்தத்தில் தான் இருள் பூமியை மூட போகிறது என்று ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். With this meaning only we saw that the darkness is going to cover the earth. That's what we read in Isaiah chapter 60 verse 2. இந்த இருள் பூமியை மூட போகிறது மாத்திரமல்ல, கார் இருள் ஜனங்களை மூட போகிறது. This darkness shall cover the earth, and the gross darkness the people. அந்த அர்த்தம் என்னவென்றால் ஜனங்களுடைய மனதும் இருள் அடைய போகிறது. The meaning thereof is even the mind of the people are going to be darkened. எது பிசாசோ எது பேயோ அதை தேவர்களாக ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். What is going to be the devil or the Satan? People are going to accept that as their God. இன்றைக்கு எத்தனையோ ஞானிகள் இதுதான் நம்புகிறார்கள். எத்தனையோ விவரங்கள் சொல்வதற்குண்டு மேடையில் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. But many wise men only trust and believe these theory, but we can't explain all of them over the stage here. மறுபடியும் ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். Again let's read book of Isaiah chapter 60 verse 1 and 2. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Arise, shine, for the light has come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people, but the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. ஆகையால் நாம் கேட்டதான பயங்கரமான காரியங்கள் என்ன சொல்லுகிறது? ஜனங்களையும் பூமியையும் இருள் மூடிக்கொண்டே இருக்கிறது. Therefore the terrible message is what's happening around that we read and heard now is it's the darkness, and the gross darkness is going to cover the people and the earth. முதல் நாளில் சொன்னபடியே நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சிறு வயதில். மேகங்கள் வானத்தை மூடிக்கொண்டே வருகிறது, கார் மேகங்கள். I told you in the first day, during the first day message, when I was a young child, I saw as a dream where a dark crowd is covering the earth and it's coming towards. இதே போல வசனம் சொல்லுகிறது, இருள் பூமியை மூடிக்கொண்டே வருகிறது. As the verse says, the darkness shall cover the earth. வஞ்சகம், இருள் ஜனங்களுடைய மனதை மூடிக்கொண்டு வருகிறது. Deception, the darkness is covering the minds of the people. ஆகையால் முழு உலகம் ஒரு ஏமாற்றத்துக்குள் போய் கொண்டு இருக்கிறது. Therefore the whole world is going towards a deception. ஒன்றாய் இருக்கலாம் எம்மதம் சம்மதம் என்று சொல்லி கடைசியா பிசாசை தான் வணங்க போகிறார்கள். They all want to live together in unity and saying all religions are one and the same, and finally it's going to deceive them. இப்படிப்பட்ட இருள் பூமியை மூடிக்கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். Such a time where the darkness is covering upon the earth, look at the words of the Lord towards us. இங்க இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும்.
Here you read in the word of God, His glory shall shine upon thee, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். and the Lord shall arise upon thee. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? கர்த்தர் ஒரு வெளிச்சமா இருக்கிறார். Lord is a light. அவர் சூரியனா இருக்கிறார். He is a sun. அப்ப சூரியனை போல இருள் பூமியை மூடுகிற நேரத்தில் சூரியனை போல கர்த்தர் நம்மத்தில் உதிக்க போகிறாராம். As the darkness is going to cover the earth, the Lord as a sun is going to shine upon us. ஆகையால் இந்த சூரியன் உதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார், நீ எழும்பி பிரகாசி. Therefore, at the time where the sun is rising upon us, Lord is rising upon thee. Therefore, rise and shine. இப்பொழுது சூரியன் இந்த பூமியில் மறுபக்கத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் இங்கே இருட்டா இருக்கிறது. Now the sun is on the other side of the earth. Therefore, this side we have darkness. ஆனால் நிலா என்ன செய்கிறது? அந்த பக்கத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சத்தை எடுத்து இந்த இருண்ட பூமிக்கு அனுப்புகிறது. Therefore, what the moon does now, it takes the light of the sun from the other side and then reflects the light upon us. இதே போல இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார் சூரியனை போல, நாம் சந்திரனை போல எழும்பி பூமியில் பிரகாசிக்க வேண்டும். Then in the same manner the verse says, the Lord shall arise upon thee as a sun. Therefore, we should like this moon rise and shine. அந்த அர்த்தம் என்ன? இந்த பூமியை இப்பொழுது மூடிக்கொண்டிருக்கிற இருள் காருளை அகற்றக்கூடிய விளக்குகளாய் நாம் மாற்றப்பட வேண்டும். What does it mean? We must all become the lights which can cast out all the darkness which are covering upon the earth. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பேய்த்தனமா மாறுகிறது. Little by little everything is becoming a nightmare. ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், Take the example of sports, மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், medicine, படிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், education, சினிமாவை எடுத்துக்கொள்ளுங்கள். cinema. நாளைக்கு நாம் பார்க்க போகிறோம், விஞ்ஞானமே பேய்த்தனமா எல்லாமே பேய்த்தனமா மாறிக்கொண்டிருக்கிறது. Tomorrow we're going to study about science. Everything is going to become a nightmare. ஒரு பிரபலமான நடிகன் இப்படி சொன்னார். A popular actor said like this. அந்த நடிகனுக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றலை நான் கவனிக்கிறேன். அந்த ஆற்றலை நான் பிடித்து நான் என் கண்ட்ரோலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன். I see an energy in the other actor. I want to bring it under my control, that energy. அது எனர்ஜி இல்ல, அது ஆற்றல் அல்ல, அது ஒரு பேய்த்தனமான ஒரு காரியம். அது It is not an energy, it is a nightmare. ஆனா இட்ஸ் Devilish. அதை பிடிக்கணுமா? He அது wants- எனக்கு வேண்டும். He wants to capture that and says, I want that energy. அப்போ உலகம் இப்படி பேய்த்தனமாய் போய் கொண்டு இருக்கிறது. எத்தனையோ காரியங்களை சொல்லலாம். So many things are happening. They're all going so devilish way. அப்போ இந்த உலகத்துல எல்லாருக்கும் பிசாசு பிடிக்க போகிறது. In the world, all of them going to be possessed with evil. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பயோ சிப், ஒரு அரிசியை போல ஒரு சின்ன சிப், எலக்ட்ரானிக் சிப்பை நம்முடைய சரீரத்தில் பொருத்த போகிறார்கள். அதுதான் நம்முடைய அடையாள அட்டை. ஆனால் அவ்வளவுதான் நமக்கு தெரியும். We all know pretty well they are going to make a biochip. It's like a rice size. It's a very minute in nature, and that is our identification card, identity card. ஆனால் இப்பொழுது இருக்கிற விஞ்ஞான ஆராய்ச்சி இதை பற்றி நாளைக்கு பார்க்க போகிறோம். இது வெறும் ஒரு எலக்ட்ரானிக் சிப் அல்ல, அதை எடுக்கிறவர்களுக்கு பிசாசு பிடிக்கும். Tomorrow we're going to study in detail about this. The scientists who are making it, they are not just invented it, they're all possessed with devil. அப்படிப்பட்ட ஆராய்ச்சி, the chip will make you devil possessed. The chip will make you a devil possessed. இதை எடுக்கிறவர்களுக்கு பிசாசு பிடிக்கும். Those who take the chip within, they will be possessed with the devil. அதை குறித்த ஆதாரம் பைபிளில் இருக்கிறது. You can see the proof from the scripture. இதுக்கு பேர் தான் transhumanism என்று சொல்லுகிறார்கள். அதாவது இப்பொழுது நாம் மனிதர்களா இருக்கிறோம். இப்பொழுது மனிதர்களை கடந்த அடுத்த ஒரு கட்டத்திற்கு நாம் வரப்போகிறோம். அதாவது பரிணாம கொள்கையினுடைய எக்ஸ்டென்ஷன், விரிவாக்கமா இருக்கிறது. This is nothing but extension of the theory of evolution, where you're going to have transhumanism. Not as a human will go to transcend to another stage. ஆகையால் இதெல்லாம் சம்பவிக்க போகிற நேரத்தில் இருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல், என்ன நடந்து கொண்டிருக்கிறது அறியாமல், இது நல்லது என்று சொல்லி இந்த சிப்பை பொருத்தி விட்டு பிசாசு பிடித்து தேவனுக்கு விரோதிகளாய் மாறப் போகிறார்கள், மாண்டு போக போகிறார்கள். These things are happening. The people without knowing, the darkness is covered upon the earth. They innocently accepted, taken that chip within themselves, and they're all going to be
killed, even dead because of this by the evil spirit. இந்த இருள் ஜனங்களையும் பூமியை மூடுகிறதான இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. When this darkness is covering upon the earth and the gross darkness upon the people, that's when the Lord says, the Lord shall arise upon thee. Now you rise up and shine. கர்த்தர் உன்மேல் உதிப்பார். The glory of the Lord shall be risen upon thee. கர்த்தர் சபையில் சூரியனாக உதிக்க போகிறார். அப்பொழுது நாம் சந்திரனாய் மாறி நாம் பூமியில் நாம் பிரகாசிக்க வேண்டும். The Lord is going to arise as a sun upon the church. That's when we're going to become a moon and reflect the light of the Lord upon the church. மல்கியா 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்கள் வரப்போகிற இருண்ட காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. In Malachi chapter 4 verse 1 and 2, it's going to talk about the things which are going to happen. வாசியுங்கள். இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். சூளையைப் போல் எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். அக்கிரமம் செய்கிறவர்கள் அகங்காரிகள் துரும்பாய் மாறுவார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். வரப்போகிற நாள் அவர்களை சுட்டெரிக்கும். இதுதான் வரப்போகிறதான உபத்திரவ காலம், 7 வருட காலம், அந்த சர்வாதிகாரி ஆளுகை செய்கிற காலம். This is the period of tribulation where that world dictator is going to rule this earth. அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காம போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும். For behold, the day cometh that shall burn as an oven, and all the proud, yea, and all that do wickedly shall be stubble. And the day that cometh shall burn them up, said the Lord of hosts, that it shall leave them neither root nor branch. ஆகையால் இப்படி ஒரு பயங்கரமான சூளையை போல எரிகிற ஒரு நாள் வரும். There will be a day shall burn as an oven. அப்பொழுது துன்மார்க்கர் அகங்காரிகள் சுட்டெரிக்கப்படுவார்கள், துரும்பாய் மாறுவார்கள். That day the proud and the wicked will be burned and they shall be stubble. அது ஒரு கூட்டத்தாருக்கு நடக்க போகிற காரியம். That's the thing, it's going to happen for one group of people. ஆனால் அதற்கு சற்று முன்பாக, just few time before, ஒரு நல்ல காரியம் நடக்க போகிறது. a very good thing is going to happen. அடுத்த வசனம் வாசிங்க. Let's read the next verse. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். But unto you that fear my name shall the Son of Righteousness arise with healing in his wings, and he shall go forth and grow up as calves of the stall. அப்ப ஒரு கூட்டத்தாருக்கு இந்த பூமி சூளையை போல் எரிய போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு கூட்டத்தாருக்கு நல்ல காரியம் நடக்க போகிறது. நீதியின் சூரியன் அவர் உதிக்க போகிறாராம். For one group of people the earth is going to shall burn as an oven. For the other group the Lord himself is going to arise as a son of righteousness. இந்த நீதியின் சூரியன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Son of righteousness is our Lord Jesus Christ. அவர் சபையின் நடுவில் ஆவிக்குரிய விதத்தில் ஒரு விசேஷித்த சந்திப்போடு அவர் உதிக்க போகிறார். He is going to arise with a special visitation in the midst of the church. அந்த அர்த்தம், இந்த பூமியில் பயங்கரமான இருள் சம்பந்தமான பேய்த்தனமான காரியங்கள் பெருகிக் கொண்டு இருக்கும் பொழுது அதே நேரத்தில் சபையின் நடுவில் நம்முடைய இயேசு உதிக்க போகிறார். சபையில் சீக்கிரமாக ஒரு எழுப்புதல் உண்டாக போகிறது. When the devilish time and the terrible things are going to happen, at the same time in the midst of the church the son of righteousness shall arise. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு அது நடக்க போகிறது. Unto you that fear the name of the Lord. இவர்கள் யார்? Who are they? முந்தின அதிகாரத்தில், in the previous chapter, In the previous chapter நாம் 3 கூட்டத்தாரை பார்க்கிறோம். we see 3 groups of people. 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, When you read chapter 3 from verse 13, ஒரு கூட்டத்தார் என்ன சொல்லுகிறார்கள்? what does one group say? இங்க நம்முடைய பாஷை தான் இது. நம்மில் சிலர் அப்படிதான் சொல்லுகிறோம். Now it's our language, it's our kind of style of conversation. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read the verse 14. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? அடுத்த வசனம் வாசியுங்கள். இப்போதும் அகங்காரிகளே பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். Ye have said, it is vain to serve God, and what profit is it that we have kept his ordinance, and that we have walked mournfully before the Lord of hosts? And now we call the proud happy, yea, they that work wickedness are set up, yea, they that tempt God are even delivered. இங்க யாராவது இப்படி சொல்லிருக்கீங்களா? Have any one of you said like that? என்ன சொல்றாங்க பாருங்க. What do they say? ஆண்டவருக்கு முன்னாடி ஊழியம் பண்றோம், ஃபாஸ்டிங் பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறோம், என்ன பிரயோஜனம்? Before the Lord we do the ministry, we take fasting, we pray,
What is the use? What's a prophet? இப்ப அகங்காரிகள் பாருங்க, துன்மார்க்க பாருங்க, அவங்களும் நல்லா இருக்கிறாங்க, தப்பு பண்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். Look at that proud and wickedness. They're all very well. Only I am alone suffering like this. அப்போ இப்படி நம்மில் பலரும் சொல்லுகிறார். Some of us are saying like that. சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனை உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அந்த பாஷையெல்லாம் வரும். அது நார்மலா சொல்ல மாட்டோம். Normally we don't say it. In the midst of a problem goes to a peak stage. That's when we profess this. இது ஒரு குரூப் ஆட்கள். This is a group of people. இரண்டாவது குரூப் ஆட்கள் என்றால் இவர்கள் பொறாமைப்படுகிறார்களே, அந்த அகங்காரிகள், துன்மார்க்கர். The second group are the people on whom people get envy. They are the proud and the wickedness. அவர்கள் தப்பு பண்ணுகிறார்கள், அகங்காரிகளா இருக்கிறார்கள், துன்மார்க்கமா நடக்கிறார்கள். ஆனா நல்ல வீடு இருக்கு, நல்ல கார் இருக்கு, அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க. They walk in a wicked way, do lot of mistakes and sin, but look at that, no problem for them. They are very well. They have a good car and a house and no problem. இவர்கள் தான் இரண்டாவது கூட்டத்தார். This is the second group of people. மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார். There's a third group. ஆகிய முதல் கூட்டத்தார் அகங்காரிகள், துன்மார்க்கர். இரண்டாவது கூட்டத்தார் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஃபாஸ்டிங் பண்ணுகிறார்கள், சபைக்கு போகிறார்கள், துக்கித்து நடக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சரியில்லை, ஆனால் நல்ல கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க என்று சொல்லி பொறாமைப்படுகிறார்கள். You see the group 1 as the proud and the wickedness. Whereas the second group who are looking at the proud and the wickedness are envying about it. They are the group of spiritual people. They also mourn, they follow ordinance and do everything. And looking at their well-being, they are so sad about it. மூன்றாவது ஒரு கூட்டத்தார் இருக்கிறார். That there is a third group. அடுத்த வசனம் வாசியுங்கள். Read the next verse. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. Then they that fear the Lord spake often one to another, and the Lord hearkened and heard it, and the book of remembrance was written before them for them that feared the Lord and that thought upon his name. இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். These are the group. This group is fear the Lord. இவர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். Even they are the ones who suffer. இவர்களுக்கும் பல பிரச்சனைகள் உண்டு. Even they also have lot of problems. இவர்களும் நினைத்தால் அந்த அகங்காரிகள், துன்மார்க்கரை பார்த்து பொறாமைப்பட்டு முறுமுறுக்கலாம். If they want, even they can also looking at the proud and wicked and looking at the well-being and murmur. ஆனால் இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால், But yet because they fear the Lord. இல்ல நான் அப்படி சொல்லக்கூடாது. I should not say from this. நன்மையான காரியங்களை, நேர்மறையான காரியங்களை, விசுவாசத்தின் வார்த்தைகளை தேவனை பயந்து பேசுகிறபடினால், Because they fear the Lord and speak the words of faith and good. அந்த முதல் குரூப்பை போல முறுமுறுக்காமல் இருக்க ஜாக்கிரதையா இருக்கிறார்கள். They are so aware, they don't want to be murmur like the first group. ஆகையால் கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பேசுகிறதான வார்த்தைகளை அவர் ஒரு புக்கில் எழுதுகிறார். Therefore what the Lord does, though the group which is fear the Lord, whatever they say, he writes it on a book. அந்த புக்கினுடைய பேர் என்ன? ஞாபக புஸ்தகம். What is the name of the book? It's called Book of Remembrance. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning? இவர்கள் துக்கித்து நடந்தாலும், ஃபாஸ்டிங் எடுத்தாலும், ஜெபித்தாலும், இப்பொழுது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் அந்த ஜெபத்தை ஒரு புக்கில் நோட் பண்ணி வைத்திருக்கிறார். Though they fast and pray and do all kinds of prayers, Lord will not answer my prayers, but what the Lord will do, he will write all my prayers in a book. அது ஞாபக புஸ்தகம். That book is called Book of அந்த Remembrance. அர்த்தம் என்ன? What does it mean? இப்பொழுது நான் பதில் அளிக்க மாட்டேன். Right now I will not answer. இப்பொழுது இந்த கஷ்டத்தினூடாக நீங்கள் செல்ல வேண்டும். Now you have to go through this pain. இப்பொழுது அகங்காரிகள் உயர்த்தப்படுகிற காலம். This is the time where the wickedness are promoted. துன்மார்க்கர் செழிப்படைகிற காலம். This is the time where the wicked prosper. கொஞ்சம் நாள் இப்படிதான் இருக்கும். Few days it will be like this. ஆனால் கர்த்தருக்கு பயந்து இந்த காலத்தின் மத்தியில் ஜெபங்களுக்கு பதில் கேட்காவிட்டாலும், சோதனைகள் நீடித்திருந்தாலும், நீங்கள் முறுமுறுக்காமல், கேள்வி கேட்காமல், தேவ பயத்தோடு பேசுகிறீர்களே, உங்களுடைய வார்த்தைகளை நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். But the answer of the Lord, though your prayers are not answered, like another group, you're not envying or murmur, rather with the fear of the Lord, you're waiting upon my word. Therefore I write your name in a book. அது சாதாரண புக் அல்ல, அது ஞாபக புஸ்தகம். It's not a normal book, it's called Book of Remembrance. அதனுடைய அர்த்தம் என்ன? இப்பொழுது பதில் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது, அன்றைக்கு நீர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ஞாபகத்தில் வரப்போகிறது, அன்றைக்கு நான் பதில் அளிக்க போகிறேன். Right now I will not answer, a day will come, whatever you said that day, everything is are in my remembrance.
and that day I will answer. 15ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் 3:15. Let's read Malachi chapter 3 verse 15 again. இப்போதும் அகங்காரிகளே பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அகங்காரிகள் தீமை செய்கிறவர்கள், இங்கிலீஷ்ல துன்மார்க்கர், proud, wicked. In English we see proud and wickedness. அகங்காரிகள் துன்மார்க்கர், இந்த ரெண்டு குரூப்பை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep these two groups in your mind. Group called proud and wickedness. இப்பொழுது துன்மார்க்கமே நடந்தாலும் அகங்காரமே நடந்தாலும் நன்றாய் இருக்கிறார்கள். Now they walk proudly, wickedly, but they are very well, no problem. இப்பொழுது 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசியுங்கள். Now you read Malachi chapter 4 verse 1. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் இப்ப நல்லா இருக்கிறாங்களே, அவர்கள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும், அதாவது துன்மார்க்கர், இங்கிலீஷ்ல அதே வார்த்தை அகங்காரிகள் துன்மார்க்கர், proud, happy and wicked. We read English in the same way, proud and wicked, the same groups. Now அவர்கள் இப்போது துரும்பாய் மாறுவார்கள். Now they shall be stubble. இப்பொழுது நல்ல சந்தோஷமாய் நிம்மதியா இருக்கிறவர்கள், உயர்த்தப்படுகிறவர்கள் சீக்கிரமாய் துரும்பாய் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டப் போகிறார்கள். அதுதான் பூமியை சூழ்ந்து வருகிறதான இருள். Now the people who are doing very peaceful life and happy life and exalted life, and the day in the later days they will become a stubble. That is the darkness that is covering the earth. That's the darkness that's covering the earth. ஆகையால் இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போதெல்லாம் நல்லா இருக்கு, அவர்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், தேவனை பயந்து கொண்டு இருக்க வேண்டும். Looking at them we should never get envy, rather we should continue to fear God and we should continue to pray. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசினால் கர்த்தர் அதை ஞாபக புத்தகத்தில் எழுதுகிறார். In chapter 3 verse 16, then they that fear the Lord speak often one to another, and the Lord writes it in the book of remembrance. இவர்கள் இப்போது கஷ்டப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், தாழ்த்தப்படுகிறார்கள், உடைக்கப்படுகிறார்கள். This group is now shedding tears, humiliated and broken and thrashed. இவர்கள் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். Who are they? They that fear the Lord. இப்போது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Now you read chapter 4 verse 2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் இந்த காலத்தில் அவர்கள் தாழ்த்தப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் உடைக்கப்பட்டாலும் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறார்களோ, இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கலாம். அழுது கொண்டே இருக்க வேண்டும், ஃபாஸ்டிங் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும், உடைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது கொஞ்சம் நாட்கள் அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நாள் வரும், கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார், அவருடைய நினைவு வரும். அன்றைக்கு நீதியின் சூரியனாக உங்கள் மத்தியில், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மத்தியில் அவர் உதிக்க போகிறார். Today this group is continuously broken, continuously humiliated, continuously forsaken. They're continuously mourning and fasting and continuously fearing the Lord and praying. A day will come, remember, that's the day the Son of Righteousness shall rise upon thee, and that's the day the Lord will remember the book of remembrance. அவர் என்ன சூரியன்? What kind of a son? நீதியின் சூரியன், Son of righteousness. ஏன் நீதியின் சூரியன்? Why is he called son of righteousness? இப்பொழுது நாம் அநியாயமாக கஷ்டப்படுகிறோம். Now we are suffering unrighteously. இப்போ பிசாசும் மனுஷர்களும் நம்மை கொள்ளையாடி கொண்டிருக்கிறார்கள். Now the men and the devil are taking us like a spoil. இப்பொழுது நியாயம் செய்ய முடியாத, முந்தின நாட்கள் எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பினால், கிறிஸ்துவின் பிரமாணத்தினால் எதிர்க்க முடியாது. சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், நம்மை ஒடுக்கிறவர்களை மன்னிக்க வேண்டும். By the love of Christ, by the obedient fearing the Lord Christ, today we are unable to resist them because we are in a very bound position. Because what is the law that given unto us? Love thy enemies. ஆனால் ஒரு நாள் நீதியின் சூரியன் எழும்ப போகிறார். Yet one day Son of Righteousness is going to arise. அவர் நமக்காக நியாயம் செய்ய போகிறார். And he is going to do righteous judgment for our sake. அநியாயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும் அவர் சரி கட்ட போகிறார். He is going to settle all things happen in our life unrighteously. எல்லா அநியாயத்திற்கு ஒரு முடிவு வர போகிறது. There's going to be end for all unrighteousness. அன்றைக்கு அவர் உங்களுக்குள் எனக்குள் நம் மத்தியில் அவர் நீதியின் சூரியனாய் உதிக்க போகிறார். That day in you, in me, in our midst, he's going to rise
as a son of இது righteousness. இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக நம்முடைய இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். This is an incident which is going to happen just before the second coming of Jesus in our time itself. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். Today Christians are afflicted. பூமி எங்கும் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். All over the world you can find Christians are tortured. நார்த் கொரியா என்கிற நாட்டில் இன்றைக்கு இப்பொழுது 50,000 கிறிஸ்தவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள். காரணம் என்ன? திருடினதுனால அல்ல, கொலை செய்ததுனால அல்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிறபடினால். Today in North Korea prison you can find more than 50,000 Christians are in prison, not because they robbed or killed someone, because they are Christian, they are in prison today. இதே போல சுடானில், எரிட்ரியா என்கிற நாட்டில், ஈராக்கில், சிரியாவில், ஆப்கானிஸ்தானில் எத்தனையோ பேர் மரிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுகிறார்கள். Every day Christians are killed, even in the cities like Iran, Iraq and Sudan and Eritrea. இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தினால் மதத்தை பரப்புகிறோம் என்று அவர்கள் சொல்லு நம்மையும் ஒடுக்க முயற்சி செய்கிறார்கள். If we try to conduct meeting like this, they say you're trying to spread your religion, therefore they want to torture us as well. என்ன நடந்தால் நடக்கட்டும், whatever happens, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு இப்பொழுது தந்திருக்கிறார். today now the Lord has given us a promise. இப்பொழுது தாழ்த்தப்பட்டவர்களாக, கீழ்ப்படுத்தப்பட்டவர்களாக, மிதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். Now we are under like a stampede and humiliated and we are put down. ஆனால் சீக்கிரத்தில் இன்னும் கொஞ்சம் நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல் சபையில் வரப்போகிறது. Within few days yet there's going to be a great revival come to the church. அன்றைக்கு நமக்குள் இயேசு முந்தின நாட்களில் ஆதி நூற்றாண்டில் எழும்புறது போல நம்மத்தில் அவர் எழும்ப போகிறார். That day Jesus is going to rise as he has risen in the first century. வாசியுங்கள் இந்த 2-3 வசனங்கள். Now we read verse 2 and 3. மல்கியா 4 அதிகாரம். Malachi 4:2 and 3. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். நீங்கள் ஒடுக்கப்படுவீர்கள், நீங்கள் செத்து போவீர்கள், நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் என்று சொல்லப்படவில்லை. Here it's not written saying you will be killed, you will be slain, you will be afflicted and tortured. அது நடந்தாலும் நமக்கு பயமும் இருக்காது. Even it happens we will not get scared. ஆனால் ஒன்று நடக்கும். But one thing will happen. நாம் கொலை செய்யப்பட்டாலும் இந்த மார்க்கம் வளரதான் செய்யும், இது குறையாது. Even if we are killed, this religion will grow, it will not diminish. நாம் யாரும் கத்தியை தூக்க போகிறதில்லை, யாரும் துப்பாக்கியை தூக்க போகிறதில்லை. நாம் கொலை செய்யப்படுவதற்கு நாம் வந்தவர்கள், சாக வந்தவர்கள். We are not going to resist them with a knife or a gun. We are all come here to be killed and slain for the Lord. ஆனால் ஒரு கூட்டத்தாரை நாம் கொலை செய்ய போகிறோம். But one group we are going to kill them. அது மனுஷர்கள் அல்ல. They are not men. நமக்கு மனுஷர்கள் மத்தியில் சத்துருக்கள் கிடையாது. எங்களை கொலை செய்தாலும் அவர்களை நேசித்து தான் இரத்தத்தை சிந்துவோம். We don't have enemies among you people. Even if they kill us, still we will love them. ஆதி நூற்றாண்டில் கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு ரோம போர் சேவகன் சொன்ன சாட்சி என்னவென்றால், What is the testimony concerning Christian in the first century by a Roman soldier? இந்த ரோம போர் குறிப்பிட்ட ஒரு மனுஷன், அவர் அடிக்கடி இந்த கிறிஸ்தவர்கள் கூட்டத்துக்கு போய் வேவு பார்ப்பார், பின்னாடி போய் உட்கார்வார், கவனிப்பார் என்ன செய்கிறார் என்றெல்லாம். This Roman soldier often is to go for Christian meetings and he sits there as a spy and spy things what's happening. அவர் என்ன சொன்னா தெரியுமா? You know what did he say? இந்த கிறிஸ்தவர்கள் மரிப்பதற்கு பயம் இல்லாதது மாத்திரமல்ல, மரிக்க சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொன்னார். Not that these Christians are scared to die, rather they're very happy and they want to die. இன்றைக்கு நமக்கு மரிப்பதற்கு யோசனையா இருக்கலாம், பயமா இருக்கலாம். But today we might be really scared or thinking about it to die. இன்றைக்கு பிழைக்க வேண்டும், எப்படியாவது சர்வைவ் பண்ண வேண்டும் என்கிற சிந்தை இருக்கலாம். Today we are in a thought thinking that how somehow I must survive. இது நம்முடைய பலவீனம், இது ஒரு மாம்சத்தினுடைய சுபாவம். This is our weakness, this is the nature of our flesh. ஆனால் சீக்கிரமாக நம்மத்தில் நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். Very soon the son of righteousness, he is going to rise from our midst. அவர்தான் இயேசு. He is Jesus. அவர் பயமில்லாமல் ஜீவனை கொடுத்த இயேசு. Jesus who boldly gave his life without fear. அவருடைய ஆவி நமக்குள் வரப்போகிறது. His spirit is going to come into us. அப்போது சாக பயம் போய்விடும். Then you'll have no fear to die. சந்தோஷமாக இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்க போகிறோம். Happily we will live life for Jesus. ஒரு கோதுமை மணியானது தரையில் விழுந்து சாகும்போது அது மிகுந்த கனி கொடுக்கும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஒரு கிறிஸ்தவன் செத்தால் அதனுடைய ஸ்தானத்தில் கிறிஸ்துவ மார்க்கம் ஒழிக்கப்படாது. அநேக கிறிஸ்தவர்கள் எழும்ப போகிறார்கள். As it is written in the scripture, corn of wheat dies and it will produce 100-fold.
The same manner, if one Christian is killed, hundreds of Christians will rise. அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். Those who fear the Lord upon you, the Son of Righteousness shall நீங்கள் arise. கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். He shall grow up like calves of the stall. அதற்கு பிறகு வாசியுங்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். துன்மார்க்கர் என்று சொல்லும்போது துன்மார்க்கன மனுஷன் அல்ல. இங்கிலீஷ்ல he shall tread the wicked. வாசியுங்கள். He shall tread down the wicked. அந்த wicked என்று சொல்வது தீய சக்திகள். That wicked are the evil force. அந்த தீய சக்திகளை நாம் மிதிக்க போகிறோம். We are going to tread and stamp the evil force. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் நசுக்குவாராக. Let the God of peace stamp this Satan under thy feet very soon. நம்முடைய கண்களை மூடுவோமா. Close your eyes. நீதியின் சூரியன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் நசுக்க போகிறார். Son of righteousness is going to be further down. Some more days afflicted. இந்த படத்தில் பார்க்கிறது போல எத்தனையோ மனுஷர்கள் உலக தலைவர்கள் தீய சக்திகளை வந்து ஆளுகை செய்ய முடிய இந்த பூமிக்கு அழைத்து கொண்டிருக்கிற காலம். This is the time, as we saw seen in the picture, there are so many people inviting evil forces. That's the period we are ஒரு now. சிலர் ஆட்டு பிசாசை அழைக்கிறார்கள். நாம் இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவரை அழைக்க போகிறோம். Some people are calling the goat devils, but we are going to call the lamp of God. கண்களை மூடி கூடுமானால் முழங்கால நிற்போமாக. Let's close our eyes, if possible, be on our knees. அவர்களுடைய பிசாசை அழைக்கும் போது நாம் நம்முடைய ஆண்டவரை ஏன் அழைக்க கூடாது? When they can invite their devils, why not we invite our God? நம் மத்தியில் நீதியின் சூரியனாய் உதிக்க போகிறார் என்று பழைய ஏற்பாட்டில் தானே அவர் இந்த காலத்தை பற்றி சொல்லி இருப்பார் என்றால், About this time, he said it in the Old Testament time itself, he shall arise as a son of righteousness. நம்முடைய அநியாயங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக, In order to bring an end to all the unrighteousness. தேவன் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த காரியங்கள் அவருடைய நினைவில் கொண்டு வரும்படியாக, In order to bring to his remembrance what all he has written in the book of remembrance. சிறைப்பட்டு போன நாம் கொழுத்த கன்றுகளைப் போல் வளரும்படியாக, We who were enslaved, now we're going to grow as a calves of straw. எத்தனையோ நூற்றாண்டுகளாக நம்மையும் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் வாலிபர்களையும் நம்முடைய முற்பிதாக்களையும் கொலை செய்த கீழ்ப்படுத்தின ஒடுக்கின அந்த வல்லமைகளின் மேல் பழி வாங்கும்படியாக, அந்த துன்மார்க்கரை மிதிக்கும்படியாகவும், In order to take the revenge against that evil force and stamp the tread over the wicked, that wicked which is tortured so many of our youngsters, our believers, our church, our servants of God. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆட்டுக்குட்டியானவரை அழைக்க போகிறோம். All of us together, we're going to gather in one accord, invite the Lamb of God. அவர்கள் ஆடு பிசாசை அழைக்கிறார்கள். They are inviting goat devil. அது வரப்போகிறது. It's going to come. எல்லா பிசாசும் வரப்போகிறது. All the devils are going to அது come. பூமியை ஆளுகை செய்ய போகிறது. It's going to rule the earth. அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு ஐயோ என்று பைபிள் சொல்லுகிறது. Bible says, Lord, to this people of that period. பரலோகத்திற்கு சந்தோஷம், ஏனென்றால் பிசாசு தள்ளப்பட்டான், வெளியே தள்ளப்பட்டான். இனிமேல் பரலோகத்தில் பிசாசு இல்லை, ஆனால் அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான். அன்றைக்கு பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனென்றால் சாத்தான் கொஞ்சம் காலம் என்று அறிந்து அவன் உன்னிடத்தில் வந்திருக்கிறான். Satan knows it's a very few days left. He has come, he has been, but it's a great joy unto the heaven, because he cast out and cast down upon the earth. இதெல்லாம் நடக்க போகிறது. All these things are going to ஆனால் happen. அதற்கு முன்பாக But before that, நாம் நம்முடைய ஆண்டவரை நம்முடைய சபையில் அழைக்க போகிறோம். we are going to invite our Lord into a church. இன்றைக்கு கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம். Today we are in a bound position. இன்றைக்கு குற்றப்படுத்தப்படுகிற நிலவரத்தில் We இருக்கிறோம். have been accused in such situations. இன்றைக்கு ஒரு சிறைப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருக்கிறோம். We are in a position where we are like in prison. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் மற்ற ஆண்டவன்மார் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். Lord, other than thee, other lords have ruled over us. சத்துருக்கள் சிங்கங்களை போல சபையின் நடுவில் இருந்து அவர்களுடைய கொடிகளை நட்டு கொண்டிருக்கிறார்கள். The enemies are standing like lions and fixing at their flags in the midst of the church. ஆனால் நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. Yet Lord, we have trusted upon the கர்த்தருக்கு uncommon. பயப்படுகிற சிலர் இங்கே இருக்கிறார்கள். There are some who fear the Lord. அவர்கள் ஒடுக்கப்பட்டாலும் கர்த்தரை விட்டு போக மாட்டார்கள். Though they are afflicted and tortured, they will not go from away from the Lord. அவருடைய தாழ்விலும் தாழ்வான நிலவரத்திலும் கட்டப்பட்ட நிலவரத்திலும் கர்த்தரை
மாத்திரம் அவர்கள் நோக்கி கூப்பிடுவார்கள். Even in their loose and bound position and where they humiliated position, they will rejoice in the Lord. இன்றைக்கு ஒருவேளை நம் மத்தியில் ஒரு 1500 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். Perhaps we have 1500 people here. இந்த 1500 பேர் இப்பொழுது கர்த்தரை பயந்து கர்த்தரை நோக்கி நாம் பேச போகிறோம். நீங்கள் பேச போகிறது கர்த்தர் புக்கில் எழுத போகிறார். All the 1500, we're going to fear the Lord and speak that which we speak. Lord is going to write in the book of remembrance. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா? Let's all say the Lord is good. நாம் முறுமுறுத்தது போதும். It is enough we murmur. நம் ஆண்டவரை கேள்வி கேட்டது போதும். It is enough we question the Lord. நான் ஃபாஸ்டிங் எடுத்ததற்கு ஒரு நாள் நியாயம் வரப்போகிறது. There is a day is going to come for the reason for எல்லா fasting. கூட்டங்களுக்கு வந்து ஜெபித்ததற்கு ஒரு நாள் நீதி வெளிப்பட போகிறது. One day righteousness will be revealed. நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு நாள் பதில் வரப்போகிறது. One day prayer will come for all our prayers. என் கர்த்தர் நல்லவர். My God is good. என் ஆண்டவர் நீதியின் சூரியனாக சீக்கிரமாய் உதிக்க போகிறார். My Lord is going to arise very soon as the son of righteousness. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா தீமை நன்மையாய் மாற போகிறது. All the evil happened in my life turned out to be good for me. இப்பொழுது கீழ்ப்படுத்தப்பட்ட துன்மார்க்கர் என்னை மிதிக்கிறார்கள், அநியாயத்தை சகிக்கிறேன். ஆனால் நான் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவன். Today I am humiliated and I am tortured, but yet I fear the Lord. ஒரு நாள் என் சத்துருக்கள் தாழ்த்தப்படுவார்கள், அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்த போகிறார். One day my enemies will be humiliated. I don't rejoice over, but the Lord will be rejoicing over me. அன்றைக்கு பூமி எல்லாம் இருளினால் மூடப்பட்டிருந்தாலும் எனக்குள் நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். That day though the earth is covered with the darkness, son of righteousness will arise in அந்த me. நீதியின் சூரியன் உன் குடும்பத்தில் உதிக்கும் பொழுது, When that son of righteousness arise upon your அந்த family, நீதியின் சூரியனாகிய இயேசு உன் உள்ளத்தில் உதிக்கும் பொழுது, when that son of righteousness Jesus rise in your heart, அந்த நீதியின் சூரியன் சபையில் எழும்பும் பொழுது, when the son of righteousness rise in the church, ஒரு மெல்லிய சத்தம் உங்களுடைய உள்ளத்தில் கேட்க போகிறது. you're going to hear a very fine voice. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. Arise and shine, thy light is come. அன்றைக்கு இதுவரைக்கும் உங்களை விமர்சனம் செய்து நீ கிறிஸ்டியனாய் மாறி எல்லாம் பாழாய் போச்சு உன் வாழ்க்கை என்று சொன்னவர்கள் உன் ஒளியை கண்டு உன் ஒளி அண்டை வரப்போகிறார்கள். Those who said that day about your life today, saying, commenting about your life, you lost your life. But now, seeing your life, they will come closer to you. ஆகையால் தான் பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. That is why scripture says, நாம் சிறைப்பட்டு போனார்களும் நம் நம்பிக்கை உள்ள சிறைகள். though we are taken as in prison, but we have the hope there. ஆகையால் நம்பிக்கை உள்ள சிறைகளே, தேவனை பயந்திருக்கிற சிறைகளே, நீங்கள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். கர்த்தர் வரப்போகிறார், நம்முடைய சபையில் எழுந்தருளப் போகிறார். அன்றைக்கு நன்மை செய்வார், இரட்டிப்பான நன்மை அவர் செய்ய போகிறார். Those who are in prison with a hope, Lord will arise and even do good unto you. இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது As you hear this word, உங்களுக்குள் ஏற்கனவே பதிந்திருக்கிற நீதியின் சூரியன் இருக்கிறார். already the son of righteousness is engraved in you. அவர் இப்பொழுது மறைந்திருக்கிறார். Now he is hidden. ஆனால் அவருடைய மெல்லிய சத்தம் உடைய உள்ளத்தில் கேட்கிறதா? Can you hear his fine voice in your ஆமென், heart? ஆமென், நான் வரப்போகிறேன். Amen, I'm going to come. ஆமென், ஆமென், நான் உதிக்க போகிறேன். Amen, I'm going to rise. ஆமென், ஆமென், உன் தீமையை நன்மையாய் மாற்ற போகிறேன். Amen, amen, I'm going to make all your ஆமென், evil ஆமென், good. இருளை வெளிச்சமாய் மாற்ற போகிறேன். I'm going to change darkness as light. உன் அநியாயத்தை நான் மாற்ற போகிறேன். I'm going to remove your நீ unrighteousness. கொழுத்த கன்றை போல் வளர போகிறாய். You're going to grow with the calves of the stone. உன்னை அது வரைக்கும் பரியாசம் செய்தவர்கள் உன் ஒளி அண்டை வரப்போகிறார்கள். Those who mark till that day will come under your light. நம்மை பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி Spirit கொண்டிருக்கிறார். of Lord is moving in our midst to strengthen us. நம்முடைய நம்பிக்கையை புதுப்பிக்கும்படியாக, To renew your hope. நாம் பேசுகிற வார்த்தைகளை ஞாபக புஸ்தகத்தில் எழுதும்படியாக, To write the words what we speak in the book of ஒரு remembrance. முன் பணமாக, ஒரு அட்வான்ஸாக இப்பொழுது கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். As an advance amount, the Lord is going to give you anointing. இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒரு நிமிடத்தில் பெறப்போகிறீர்கள். You're going to receive the anointing in a minute. ஒரு நிமிடத்தில் இந்த அபிஷேகத்தை பெறும் பொழுது And when you receive the anointing in a minute, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், that which you have to know, இந்த அபிஷேகத்தில் ஒரு குரல் இருக்கிறது. there is a voice in the anointing. கர்த்தர் உன்னை கைவிடவில்லை. Lord has not forsaken you. உன் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள். Renew your hope. நான் சீக்கிரமாய் உங்கள் மத்தியில் உதிக்க போகிறேன். I'm going to arise soon in your midst. சீக்கிரமாய் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். Very soon you're going to arise and உன் shine. பரிசுத்தத்தை ஜாதிகள் காண போகிறது. The nations will see your holiness. உன்னுடைய நீதியை மற்றவர்கள் காண போகிறார்கள். Others are going to see your நீ righteousness. கொழுத்த கன்றை போல் குதித்து வளர போகிறாய். You're going to grow as the calves of the stall.
Barkana Sanarkia Tarbala Ramtu Santara. O Ramaushama Karamania Tudai Samana Tura. O Ramaushama Katiranka Santuda. Shabankara Sabakaramania Rasantulankarama. கர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் வீர சிங்கம் எம்மில் உள்ளதா. கர்ச்சிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும் தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருங்கள். தயவுசெய்து எழுந்திருங்கள். தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்கும்போது ஒரு சமயம் அசதியாக நிர்விசாரமாக இந்த இடத்துக்கு போக வேண்டாம். எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நில்லுங்கள். இந்த இடத்துல நாம் கேட்ட வசனங்கள், நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், இனி நடக்க போகிற சம்பவங்களை பற்றி நாம் கேட்டோம். இப்போது நடந்து கொண்டு எத்தனையோ சம்பவங்களை நாம் கேட்டோம். ஆனால் நாம் பயப்பட வேண்டும். உண்மையாக நாம் உணர்த்தப்பட்டு நாம் தேவனை நோக்கி கெஞ்ச வேண்டும். அன்று எப்படிப்பட்டதான கடைசி நாட்களில் வந்திருக்கிறேன், என்னை தப்புவிக்க வேண்டுமேங்கிறதா இப்படிப்பட்ட பயங்கரமான அந்தகார வல்லமையில் மத்தியில் காரிருள் பூமி சூழ போதே, காரிருள் பூமி சூழ போதே என்று நான் வசனத்தை நாம் கேட்டோம். அதில் மத்தியில் நாம் தப்பிச்சு கொள்ள வேண்டும். மறுபடியும் அந்த கோரச பாடுங்கள். Hallelujah.
கண்டாமிருகத்தைப் போல் வெறுமையானே, அதனைப் போல இந்த கொங்கையங்குமே. கண்டாமிருகத்தைப் போல் வெறுமையானே, அதனைப் போல இந்த கொங்கையங்குமே. இதோ என்னாயா அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. இதோ என்னாயா அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. கண்டாமிருகத்தைப் போல் வெறுமையானே, அதனைப் போல இந்த கொங்கையங்குமே. கண்டாமிருகத்தைப் போல் வெறுமையானே, அதனைப் போல இந்த கொங்கையங்குமே. இதோ என்னாயா அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. 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 இதோ என்னாயா அபிஷேகியும் சத்துருக்கள் நீங்க துக்கப்பட வேண்டாம். என்னடா ஒரு பேப்பர்ல இக்க போத்தே நீ நெத்தில ஓட்ட சொல்றாரு. நீங்க